பிடிக்காத ஒரு பவுலிங் ஒரு மாதிரி இருக்கும்ல, ஒரு மாதிரி பயமா இருக்கும். இப்படியே தான் வரும். நமக்கு தெரியாம நல்ல இன்டென்ட்ரா ஆளானா சரிண்ணா. இன்னைக்கு இருக்கு ஸ்ரீராம்க்கு சைலண்டா இரு. பிரவீன் ப்ரோ நீங்க தான் 5 வைடு. மொத்தமா 16 மொத்த ஓவரால் 16. இந்த வீக் நோ பால் லெக் பை இல்லாம வைடு மட்டும் எக்ஸ்ட்ரா இல்லடா மொத்தம் எக்ஸ்ட்ரா 20 இண்டி அது பெரிய ஸ்பேஸ் தான் சார். மெயின் ரோட் எல்லாம் சேர்த்து ஆமா மச்சான் பேக் நைஸ் நல்லா இருக்கா சரிண்ணா. ஆமா ஆடா 150 சீக் கேட்டது 150 சீக் நார்மலுக்கு 135 plus 30000 பேபி மச்சான் போட்டோல டெலிவரினே வந்து எல்லாமே அந்த போட்டோ ஷூட் இந்த பேபிக்கு நார்மல் டெலிவரி கேக்கெல்லாம் வெட்டுவாங்க மச்சான். அம்மா இது இவனா படிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். நார்மல் நினைக்கிறேன். ஸ்ரீராம் ரெண்டு அக்காவை பாத்துர்க்கான். கட் பண்ணி எடுப்பாங்க. ஸ்ரீராம் அந்த ஹாஸ்பிடல்ல 175 ஒரு பேக்கேஜ் இருக்கு. உனக்கு தனியா ஒரு நர்ஸ் கொடுத்துருவாங்க. ஆமா அது வந்து இல்லடா இல்ல தனியா போறதுக்கு 1,75,00,000 இல்லடா ஷூட் ரூம்னு ஒன்னு இருக்கு. நான் ஷூட் ரூம்னு ஒன்னு இருக்குனா 190 220 ரெயின்போ 1,90,000 2,00,000 டேய் என்னடா பேசுறீங்க? எனக்கு 2 lakhs வரைக்கும் இது இருக்குடா. டிரைவ் ஹாஸ்பிடல் இருக்கா? அந்த இன்சூரன்ஸ் எல்லாம் இந்த ரூமுக்கு கவர் ஆகுமா? இல்ல எல்லாத்துக்கும் சேர்த்து எங்களுதுல தனியா போட்டுருக்கேன். 90% ஆபீஸ்ல போட்டதே நல்ல கம்ஃபர்ட்டபிளான இன்சூரன்ஸ். நீ என்ன ரூம்னே எடுத்துக்கோ 60,000 கொடுப்போம். எனக்குலாம் 73,000 ரூபாய் வந்துச்சு. 82,000 ரூபாய் ஆச்சு. அதான் நீ 73 ட்ரை பண்ணிருப்ப. நீ ஊர்ல கிராமத்துல பார்த்த சாவு வச்சு இல்லடா நீ 73 க்கு ட்ரை பண்ணிருப்ப. அவர் ஏதாவது ஒரு குடிசையில பார்த்துட்டு அதுல பில்ல போட்டு கொடுத்துருப்பாரு. இல்ல நான் டாக்டர் கிட்ட 60,000 பண்ண சொன்னேன். ஒண்ணே பண்ணிருப்பாங்க. அது அதுவும் பண்ணிருப்பாங்க. நான் அதான் சொன்னேன். இந்த பக்கம் நல்லா இருக்கு. அந்த காலத்துல இந்த சுத்தி வர துணியை கட்டி விட்டு பிரசவம் பார்ப்பாங்களா அந்த மாதிரி பார்த்து பில்லு வாங்கி பண்ணலாம். பாலிமர் ரிட்டர்ன்ஸ் எதுவும் வரலையே. எல்லாம் டிப்ரிஷியேட்டிங் அசெட்டா தான் போயிருக்கு. இல்ல அப்ப நான் ரெண்டு குழந்தையே பெற்றிருக்கேன். அப்ப எனக்கு செய்யணும்ல அப்படின்ற மாதிரி வரும். இப்போ இவனுங்க வேலைக்கு போய் நம்ம காசெல்லாம் தர மாட்டானுங்க. வேலைக்கு போக முடியாது போல. இப்ப டெக்னாலஜில இவங்க எங்க போய் என்னத்த வேலைக்கு அதுக்கடுத்து நம்ம தான் ஏதாவது எப்பா எனக்கு என்னடா சேர்த்து வச்சமா தகப்பன எங்கடா சேர்த்து விட்ட அப்படின்னு நாங்க படிச்ச போது கம்மியா இருந்துச்சு. நீ படிக்கும் போதெல்லாம் லட்சக்கணக்கில் ப்ரோ ஸ்பாம் ப்ரோ. இந்த குழந்தையே ஸ்பாம். ரெண்டாவது குழந்தைக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. வாய்ப்பே ஷாட்ரா பாய் 2 நம்ம செகண்ட் அட்டெம்ப்ட்ல தான் எடுத்தோம். அவங்க திரும்பி சொல்றீங்க எந்த ஸ்டேஜ் எந்திரிக்கிறதே 9 ஏசி வர ஓடு என்ன பாப்பா மணி 2 போயிருச்சா? போன மேட்ச் ஒரு பவுன்ஸ்ல அவுட் ஆனாரு. இந்த மேட்ச் அப்படியே கீழே போச்சு. என் பையன் ஏதாவது பொண்ணுக்கு ட்ரேட் பண்ணலாமா? அப்படி எல்லாம் பள்ளியில ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு. சூப்பர் ஒரு மணிக்கு ஒரு அது வர நேரத்துக்குள்ள கழிச்சு அரவிந்தே பிளே பண்ணா அரவிந்தோட பையன் கூடுவானா? மீன்வேல் ஜகா இன் ஹிஸ் பிரைம். ஒரு 4 சிக்ஸோட ஒரு கூதியும் நான் சொல்றேன். ஒரு மணி என்ன
நான் கேள்விப்பட்டேன் லாஸ்ட் இயர் வர்ஜினிட்டி at 21 இல்ல ஓடு ஓடு இல்ல 5 வயசுல ஆயிடுச்சு அதான் இந்த மாதிரி என்னன்னா நம்மளத்தான் அழைக்கிறாங்க வச்சு ஏதோ சொல்லுவாள்ல இந்த மாதிரி ஆளுங்களாம் பார்த்தா ஒரு வீட்டுல 7 நாள் வச்சு கொண்டாடுவாங்களா நைஸா நல்லா பேட்ல படுது பாருங்க. நீ பிடிச்சிட்ட நான் பிடிக்கல அமையுது அமையற இன்னைக்கு என்னை திட்டுவான் பாத்தீங்கன்னா உன்னை இங்க நிக்க வச்சனா இப்ப நான் நின்று நினைச்சுக்கோ என் கையை உடச்சு உட்கார வச்சிருக்கிறேன் குடும்பம் டீ பிடிச்சிட்டு இப்ப அந்த ரெண்டையும் வச்சுக்கோ மச்சான் பிளேயர்லாம் இங்க நீ பிரவீன் எனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன் யாரை திட்டுறது உன்கிட்ட சொன்னா நீயே முனைப்பு நான் எவனை திட்டுறது கையில அழகா இல்ல மெதுவா தான் வந்துச்சு நானும் இல்ல விட்டது இல்லாம 6 சைடுல போயிடுச்சுனா ஆமா அது சரி பிரவீன் எப்பயுமே அது நீங்க விடுன்ற பேர்ல எப்பயுமே 6 போகுது இதோட 4வது வரை நினைக்கிறேன் சரினுக்கும் ஒரு கை ஆமா ரன் எத்தனைடா ஸ்கோர் யார் பின்னாடி உட்கார்ந்தேன். எனக்கு நேரா ஒருத்தர் கூட அரவிந்த் ப்ரோ பழக்கம் என்ன ஒரு 4 பாக்கணும்டா எத்தனை பாரு 6 பால் போடுறாங்களா எல்லாமே அவங்களாம் நானே ஒரு ஃபர்ஸ்ட் சொல்லும்போது ஒரு ஓவர் அச்சா பண்ணாங்க. பிரியதர்ஷ் பால் தான் நினைச்சேன். அப்புறம் தான் ஸ்ரீராம் ப்ரோ கைக்கு போனா விட்டாங்க. இல்ல ஆக்சுவலி அப்படி இல்லடா நம்ம இந்த ஃபோன் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஆமா பிரியதர்ஷன் லாஸ்ட் 2 பால் அப்படினாங்க. ஆனா ஒரு பால் ஆமா ஒரு பால் போடணும். இல்ல அவர் லேட் அப்டேட் ஆச்சு சொன்னார்ல லேட் அப்டேட் ஆச்சு நான் தான் யோசிச்சிட்டு இருந்தேன் ஒரு பால் இருக்கு. லேட் அப்டேட் ஆச்சு கடைசிக்கு முந்தின ஓவர் தானே போட போறாங்க பாருங்க ஆனா ப்ரோ போடலையா இல்லடா டேய் வெளிய ப்ரோ விக்கெட் ப்ரோ பிரவீன் பிரவீன் விக்கெட் போயிடுச்சுடா. யார் கிட்ட பிச்சிங் அவுட்ஸ்டா அடுத்து யார் மச்சான் நின்னு ஆட்டுவாடா அவசரமே இல்ல 22வது ஓவர் போதும் சரண் கட்டறான் டேய் கேக் எல்லாம் அப்படியே ஆடுங்கடா ஹோல்ட் பண்ணி எல்லாரும் போட்டு கொடுக்கலாம் ஒரு ஊருக்கு எல்லாரும் கொடுக்கலாம் கேக்க வெட்டி யாரா திம்பா கேக் அடா நீ ஒரு 5 மசாலா தோசை போட்டோம் மசாலா தோசை கட் பண்ணோம்னா நடுவுல அது இருக்கும் சாம்பார் ஊத்துவோம் அவனுக்கு அதை ஊட்டி விட்டுட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் 3 சட்னி கலர் கலரா அடுக்கி போய் கேக்க வாங்குற கேக் யார் சாப்பிடுவா ஆர்டர் பண்ணிட்டியா? எல்லாருக்கும் சுகர் பேஷண்ட் பரவாயில்ல கேன்சல் பண்ணு இன்னைக்கு நாளைக்கு கேன்சல் பண்ணு என்ன கெட்ட வார்த்தை போவோம் அவ்வளவுதானே. நமக்கு தான் கேட்காத எவ்வளவு போட்ட கேக் கேஷ் ஆன் டெலிவரியா போட்டா இது கேக் எவ்வளவு போட்ட ஐயோ கேஷ் ஆன் டெலிவரி போடலையா கேஜி போதும் காசு வராது சரின்னு எழுத முடியல சூடு போதா டர்ன் ஆயிடுச்சுனா எஸ்ன்னு எழுத முடியல அப்புறம் என்ன டர்ன் ஆயிடுச்சுனா உள்ளதானா எங்கேயோ போயிடுச்சு அன்னைக்கு நின்னுடா எல்லா நாளும் அது மாதிரி நிக்க முடியல இந்த போன மேட்ச் நின்னு பயந்து வரான்னு போன மேட்ச் அவுட் ஆயிடுச்சு இல்ல இந்த இது விரல வாங்கினாரு நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் இப்படி பிடிச்சிருக்கலாம் போல எப்பவுமே இப்படி தான் பிடிப்பேன் சரி இது வெறும் டைம் இல்லையா இப்படி போனேன் அதுவும் கரெக்டாக இங்கே விழுவும் பார்த்தேன் இப்படி இந்த இடத்துல இப்படி அடிச்சிச்சு கார்த்தி இப்படி நல்லா பட்டு நல்லா இப்படி பட்டு இப்படி நான் பட்டு நல்லா இப்படி பட்டு கார்த்தி போனோம் நல்லா காம்பரா வரல எல்லாமே ரீசெண்டா அப்புறம் நீங்க நான் என்ன சொன்னேன் வின்னு வாசல் பத்தி ஒரு
மேட்ச் க்ளீன் பண்ண அதே வந்துரும் அவனே கேவலமான படம் 25 போடுவான் நீங்க ஆடுங்க கம்ப்ளீட் பண்ணுங்க பண்ணலையா மெசேஜ்ல போவான் பாரு எது கேன்சல் பண்ணா கேன்சல் பண்ணல என்ன ஏன்டா ஏன்டா வேணாடா ஏன் என்னாச்சு கேன்சல் காசு பண்ணு வராது, வேணாம் காசு வராதுப்பா. அப்புறம் சும்மா கலாய்ச்சிட்டு இருக்கேன் ஏன்னா ஒரு ஆன்லைன் பேமெண்ட் இருக்கும். சரி ஆனா பரவாயில்ல 1 kg தேவைடா 1/2 kg தேவையில்லை பரவாயில்ல சாப்பாடு போட்டு கேக் போட்டது போட்டா சரி குக்கரை போடு போட்டதா ஸ்டார்ட்ரா டேய் போட்டதா கரெக்ட்டா MB வருது அந்த பரவாயில்ல ஃப்ரெடி போட்டது போட்டதா இருக்குது ஐயோ மூஞ்சிக்கு வந்தது எனக்கு. அது உனக்கு மூஞ்சிக்கு வந்து என்கிட்டயே வந்து மூஞ்சிக்கு வந்துச்சு அத்த நேரம் அங்க நின்னு ஒரு பால் ஏறி இருந்தா அவ்வளவுதான் பிரசன்னா ப்ரோ நீங்க ஓடுறது கொஞ்சம் மாத்திங்க. ரொம்ப கான்ஷியஸா தப்பு போடுறீங்க. இல்ல உனக்கு அது ஒரு இல்ல நாள் நீங்க அப்படியே வாக்கிங்லாம் போறீங்க வாக்கிங்லாம் பால பாடுறா திடீர்னு அந்த ஆக்ஷன் எக்ஸ்ப்ளோசிவ் மூவ்மெண்ட் தானே அது முடியல அதுக்கு நீங்க இல்ல வாக்கிங் மட்டும் இல்ல டெய்லி போறீங்களா இஷ்டத்துக்கு ஆடுங்க டெய்லி பண்ணுவேன் ஆமா Daily ஒரு walking. இந்த மாதிரி கான்ஷியஸ் வாக்கிங் போறேன் ரன்னிங் பாரு எது செட் ஆகணும்னு நினைக்கிறேன் ரொம்ப நீங்க ஒரு நாள் இதுக்கு வந்தீங்களோ டிஎல் ஆஃப் டவுன் வந்தீங்களோ ஆ பாத்தா அவன்கிட்ட கேட்டு எங்கடா security? வணக்கம் ரொம்ப நாள் சார் ஆடு பரபரப்பாங்க நடுவுல நின்னு கேட்டுட்டு இருக்கீங்க இந்த பக்கமா என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க ஆமா ஏன்னா அப்பப்பதான் வருவானா அந்த லிஃப்ட் கன்ஃபியூஷன் பார்க்கிங் கன்ஃபியூஷனே செம்ம காண்டா இருக்கும் நான் 2 நாள் போனேன் ப்ரோ எடுத்துருச்சு ஒருத்தன் இது போல அதுக்கு அடுத்து நான் போகவே இல்லை விட்டுட்டேன் அப்படின்னா ஆஃபீஸே போறது இல்லை எவனும் இல்லை அப்புறம் 5 நாள் வீட்டில் தான் இருக்கேன் எவனாவது உனக்கு மட்டும் எப்படி பார்த்துட்டு அமையுது இதெல்லாம் நீயும் பல வருஷமா சும்மா தான் இருக்கேன்னு சொல்றேன். நான் சும்மா இருந்தேன் போனேன் வேலை ஃபுல்லாக இருக்கு ஆனா அதான் நீ வேலை பண்றீங்கன்னா கண்டுக்க மாட்டாங்க வீட்டில் எங்க அது தமிழ் பையன் சாவடிக்கிறான் போட்டு இது கூட பண்ண மாட்டியா இது கூட உனக்கு பண்ணலையா இது ஐயோ டெய்லி அதே கேள்வி தமிழ் பையன் பாசா மயிர் அவன் அப்புறம் என்ன அவனும் நம்மள மாதிரி ஃபுல் டைம் ஓ அந்த கிளையண்ட்டுக்கா ஆமா அமெக்ஸ் ஃபுல் டைம் நீ நீயே citizen போடாத LTI யோட ஃபுல் ஃபார்ம் என்ன போறேன் மணி ஆனா அப்டேட் ஆக மாட்டேங்குது. இல்லைங்க ஆமாண்ணா இப்போ சிபி போனதே வரல அந்த ப்ரோ நெட் ஆன் அவுட் தான் பால் வந்து இல்ல இவங்க போறதே லோவா தான் போறாங்க அதான் போறது அவங்க நீங்க ரெண்டு எல்லா பால் இங்க நீங்க லோல போறப்ப நீங்க இன்னும் கொஞ்சம் லோவலுக்கே நீங்க ரெடியா இருந்திருக்கணும். இது இப்படி பண்ணிட்டாண்டா அப்படி பண்ணிட்டா ஷாட்டே ஆட முடியாதுடா ரொம்ப லோவா போயிட்டா ஷாட்டே ஆட முடியல பாலை வாட்ச் பண்ணி ஆடலாம் எங்க குத்துறா பாருங்க பாரு எங்க குத்துறா சைடு இல்ல நமக்கு அந்த அடிக்கடி இங்கே நம்ம போகல சைடு பேட் இருக்காங்க நம்ம அதான் நானா அவனுக்கு ரொம்ப பேட் பால் ஹோல்ட் அவங்க பாருங்க அவங்க என்ன பண்றாங்க பாருங்க ஸ்டிக் அந்த ஒரு இதை பிடிச்சிட்டாங்க அங்க பாருங்க அதே தான் அந்த குத்தி 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 போடுறாங்க ஃபீல்டிங் போடுறாங்க நம்ம கடைசிக்கு ஃபீல்டிங் போட்டோம் பாத்தீங்களா ஃபீல்டிங் போட்டோம் பாத்தீங்களா அவர் வச்சா அங்கதான் ஆடுறாருன்னா கரெக்டா ஃபீல்டுக்கு நீங்களும் போட்டீங்க மணியும் போட்டா அந்த ஃபீல்டுக்கு போடுறோம்ல நான் அதையும் சொன்னேன் 5வது ஓவர் 6வது ஓவர் முன்னாடி பேசாம ஆமா இல்ல நான் அதான் சொல்றேன் எங்கிட்ட நீ ஏறி மாறி இருந்திருக்கோம் பாஸ்ட் போட 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 அடிச்சாங்க நானும் பாத்துட்டேன் போட்டு அடிக்கிறாங்க எவ்வளவு ஃபாஸ்டா போடுறோமோ ஓப்பனிங் ஆடுறாங்க நல்ல பேஸ்ல போட்டா அடிச்சிடறாங்க போற ஆடுறாங்க நீங்க அது ஸ்லோவரா போட்டீங்கன்னா மாட்டிக்கிறாங்க அப்ப இன்னும் அவங்க part time bowler. என்னன்னா அந்த ரிதம் வந்து உங்களுக்கு வந்து அந்த நேத்து இப்போ ஃபாஸ்ட்டுக்கு அவங்க செட் ஆயிட்டாங்க எங்க வந்தாலும் வீசுறதுக்கு செட் ஆயிட்டாங்க அடுத்து ஸ்பின்னர் வரும்போது அந்த ரிதம் பிடிக்கிறதுக்கே 2-3 பால் ஆயிடுது அதுக்குள்ள அந்த விக்கெட் எடுத்துட்டு பேட்டிங் ராசன் ஓடுற 2 கன்வெர்ட் பண்ணு. இல்ல ஃபீல்ட் கால் தான் ஃபீல்ட் சொல்றதுதான் ஃபீல்ட் 6 சொன்னா கூட 6 தப்புதான்டா நீ என்னை திட்டா திட்டு நான் உன்னை விடும்போது நான் உன்னை திட்டுறேன் நீ என்னை திட்டு அப்பதான் எனக்கு அறிவு வரும்
அறிவு பிடிக்கிறவங்களா கையில எப்படி திட்டுறதுன்ற மனஸ்தாபம். சும்மா திட்டுறா யாரா திட்டுறா அண்ணா தானே திட்டுறா பிரியதர்ஷன் ப்ரோ திட்டிட்டாங்க சூப்பரா சூப்பரா அண்ணா சாரிண்ணா இல்ல அவர் போறாரு தெரியாம அது ஃப்ளோல வரதுதான். எது பவுலிங் போடும்போது நல்ல பால் போட்டாங்க சூப்பரா சூப்பரா அண்ணா சாரிண்ணா மணி நினைச்சிட்டேன் ஒரு நானும் ஒரே ஏஜ் தான் ப்ரோ உங்க டேட்டா பத்தி என்ன ப்ரோ சிங்கிளா ஓடனா ஓடலாம் பார். சிங்கிளா ஓடலாம் இதுதான் அவர் ரெடியா தான் இருக்காரு சரின் போல இல்ல பிரச்சனை இல்ல. சரிக்கு அவர் ரெடியா தான் இப்படின்னு வந்தாரு சரின் தான் சரிக்கு டேஞ்சர் கிடையாது. அவன் டேஞ்சர் கிடையாது. பிரவீன் விக்கெட் லூஸ் பண்ண திட்டுவனமா இல்லையா அவன் அதே பக்கம் இல்ல. ஷாட்ரா பாய் இப்படி இப்ப கைக்கு வந்துருச்சு ஓடுறப்பவே அப்படி இப்படின்னு ஓடுற மாதிரி இருக்கு ஒண்ணு மேல ஒண்ணு கீழே எங்க போறீங்க? ஐசிசி பள்ளிக்கு நம்மலாம் தெரியும் பசங்க. அடுத்த வாரம் கேம் அவ்வளவு சூப்பரா இருக்கு அடுத்த வாரம் எல்லாம் சண்டேவே சண்டே 6 வாரம் ஷெட்யூல் போட்டு நீ அதையும் பாத்துட்டு குரூப்ல அப்டேட் தான் இருக்கேன் ஆர்கே போட்டு மியூட்ல இருக்கும் எப்பயாவது ஓபன் பண்ணா 1150 மெசேஜ் சொல்லி இப்போதான் நான் விஷ் பண்ண போட்டேன் சரிங்க சரி அது மேல டக்குன்னு ஹாப்பி பர்த்டேன்னு யாராவது பண்ணிருப்பாங்க அதனால விஷ் பண்ணிருப்பேன் டக்குன்னு அது ஏதோ திரும்ப சரின் திரும்ப அதனால நீ இது பண்ணிருக்க இப்போ என் வைஃப் திடீர்னு மெசேஜ் பண்றாங்க ஓடு ஓக்கலாம் அதுக்கு நீ இப்படியே வாய்ஸ் மெசேஜ் பண்ணா பாப்ப மாட்டேன்னு போய் பாப்பாங்க டக்குனு அந்த அளவுக்கு அப்டேட் எடுக்க அந்த அளவுக்கு அப்டேட் அப்பா ஒரே நடிப்புடா சாப்பிடுற மாதிரி ஸ்டெபிலைசர் ஆக்சுவலா ப்ராப்ளம் அது சரி வாங்கி 1 மாசம் தான் ஆகுது ஸ்டெபிலைசர்ல இருந்து டேரக்டா தான கொடுத்திருப்பாங்க இது ட்ரைனர் ரெண்டு வர சொன்னா ஒன் டே தான் ஸ்டெபிலைசர் பீஸ் டெவலப் வைஃபோ வைக்கலாம் பீஸ் டெவலப் you can just input இது வீக் மாதிரி he will do. Oh, this guy will say please complete ASAP today deadline 3 pm. Yes, I will ask. Sent from iPhone. Ask got it answer. Please fix அப்படினா இவன் தான் டெவலப் அது ஒண்ணு இல்ல ஃபிக்ஷன் காட்டு. இல்ல அப்படிதான் ஓடுதுடா ஆமா கீழ ஒரு பேர் புடிச்சு வச்சிருக்கோம் அவங்க உழைச்சி கொண்டு வருவாங்க இப்போ இதான் தொழில் இந்த மாதிரி அவங்க வாயால சொல்றத வாக்குமூலம் எடுத்து ஷாட் டேய் நல்ல இன்டென்ட்ரா மாட்டுது பாரு உனக்கு யூஸ் பண்ணிக்கோ சரே 23 ஒரு பால் இருக்குல ஓகே ஃபோர் வர ஆரம்பிச்சனா அப்புறம் ரன் வந்து கோடு சரி வரல நிறைய அடிச்சு மாதிரி இருந்துச்சு நான் விட்ட கேட்ச் தான் அங்க அடிச்சிருக்கேன் இப்போ 34 கூட போயிருந்துக்கலாம் அது அவனுக்காக நீ கேட்ட உனக்காக 6 தான்டா நான் நான் கொடுத்தேன் பேட்டிங் அவங்களே சொன்னாங்க ஜெகா விட்டார் ரவி கால் கரெக்ட்டா குறா முன்னாடி பேர வேற கொட்டை இடத்துல போட்டு வச்சிருக்கோம் இதுக்காகவே பேர் அடிக்கணும் போல இருக்கு மாத்தி போறோம் அப்படியே போட்டுக்கிறேன் ஆனா அந்த கரை போவாது இல்லையா அது போங்க ஆனா என்னோட நீங்க ராஜேந்திரன் அங்கதான் புரிஞ்சுக்கணும் நான் உடனே என்ன பண்ணேன் ஃபீல்ட மாத்திட்டேன் நமக்கு செட் ஆகுதுன்னு அடுத்து 2 கேட்ச் மாத்தணும் 2 கேட்ச் பிடிச்சாங்க இதே நான் விட்டு தான் 3 கேட்ச் விட்டுருந்தாங்க பிரவீன் வந்து மத்தவங்க திட்டுற இவரே எப்படி திட்டுறதுன்னு சொல்லிட்டு மனசுல எப்படி அப்படி சொல்லி மனசுக்குள்ள திட்டிட்டாரு சொல்லதான் செய்வோம் இல்ல அங்க கீப்பிங் இதை விட அழகா வரா ஜெகா அப்படின்னாரு அவர் அதை சொல்லுவாரு தெரியும் இது ஒண்ணு சரிந்து அப்படி யோசிச்சுட்டே இருந்தான் நம்மள நம்மள சொல்லிட்டே இருக்காரு குரூப்ல சொல்றாரு நேர்ல சும்மா கேட்டு பாப்போம் குரூப்ல திட்டுறாரு நேர்ல திட்டுறாரு எதனாலும் பொறுத்துப்பேன் போய் என்ன சொல்லிருக்கான் பாருங்க போய் நான் சூப்பர் ஸ்வீட் ஷாட் ஆடுறேன்னு சொல்லிருக்காங்க இல்ல ஒரு ஷாட் நல்ல ஷாட் அந்த சைடுல அடிச்சான் ஒண்ணு அடிச்சா நல்ல ஷாட் இல்லங்க அது இல்லவே இல்லன்ற ஒரே ஒரு ஷாட் இது மட்டும் தான் ஆடிட்டு இருந்தேன் ஆமாடா அது வீடியோ போன வாரம் உனக்கு வீடியோ எடுக்க மாட்டேன் இல்ல ஜெகா ஏய் அங்க பாருங்க
உண்மையிலே நல்லா ஆடினார், இந்த ஷாட் ஆடினார். அப்ப நான் கூட அது நினைச்சேன் உங்களுக்கு தெரியல, அதாவது அந்த பவுலருக்கு தெரியல. ஆக்சுவலா என்னன்னா அவன் ஸ்வீப் பண்ற நேரத்துக்கு கரெக்டா அந்த இடத்துல வருது. ஒண்ணு ஃபுல்லராவோ இல்ல ஷார்ட்டாவோ போட்டா அந்த பால் போல்ட் ஆயிரும். நீ நெக்ஸ்ட் மாதிரி போல்ட் அப்படிதான் இருக்க. அந்த அந்த ஒரு ரன் ஒரு மேட்ச் தோத்தோம், அங்க வந்து ஷார்ட்டா அவுட் ஆனா, நேத்து இங்க அவுட் ஆனது ஃபுல்லர்ல போல்ட் ஆனா விட்டு. நல்லா ஆடினானே, சரி பையன் நல்லா ஆடுறான், சரி முடிச்சிருவான் போல அப்படின்னு நினைச்சேன். நீ பேட்டை எப்படி தூக்கி வச்சிருப்பியா இல்ல கீழே வச்சிருப்பியா? ஆனா ஒண்ணு பண்ணா அவுட் ஆயிட்டு போல்ட் ஆயிட்டு அது இப்படி இப்படி பண்ணிட்டு வெளியே அப்படி ஆடி இருக்க கூடாது, இப்படி ஆடி இருக்கணும். புரியுது எப்படி கவர்ஸ் ஆடும் அந்த ஷாட் அந்த பாலுக்கு ஆடல அவுட் ஆயி அந்த இடத்துல கரெக்ட் அவன் பாட்டுக்கு பையன். அந்த இடத்துல கரெக்ட் பண்ணானே இல்லையா பையன்? சாய் சுதர்சனுங்க அந்த கிரிப் போகணும், அந்த இது ஜெல் அடிச்சு அது மாதிரி அவனும் அந்த இடத்துல கரெக்ட் பண்ணான். ஐயோ பாத்தாடுடா டேய், ஆள அங்கேயே தான் நிக்கிறாரு. நம்ம கேவலம் இருக்காரு. பவரா அடியேண்டா. ஆடட்டும் விடு. ஓகே ஓகே ஆடுங்க ஆடுங்க. இல்லடா அந்த இடத்துல சரின்னு அப்படிதான் பண்றான். சும்மா இப்படி அது பவரா அடிச்சா போறோம் போய் லூஸ் பால் தானே அது. மணியை நீதான் அடிக்கிற 6-4 அவர் இந்த மந்தோடது கோட்டா முடிச்சிட்டாரு, 6 அடிச்சிருக்காரு. இந்த மேட்ச் இதுக்கு மேல என்ன கேட்காதீங்க. பேட்டிங் சரேன். I love you மணி. அம்மா எவ்வளவு இறாது. நம்ம மால அப்படியே புதுசா சரியா இந்தாடா. ஓகே ஓகே தப்பா யாரு நான் தப்பு ஸ்ரீராமா அங்க ஒரு பால் போச்சு கார்த்திக் அங்க இருந்து ஒரு பால் போச்சு ஜெகா பால் போற இடத்துக்குலாம் ஃபீல்ட போடாத. அங்க இருந்து சொல்லிட்டு இருந்தாரு பிரைடன் அவர், நான் இருந்தா ஒரு பாலுக்கு மாத்த முடியாதுடா, இருந்தா ஒரு நிமிஷம் சாட்ரா டேய். இல்ல ஒரு பாலுக்கு மாத்த முடியாது. ஆனா மாத்தின அடுத்த பால் டாட் ஆகும். ஏய் நீ கார்த்தி ஒரு பால் போச்சு கார்த்தினா வாடா அங்க எனக்கு ஒரு பால் ஜெகானா வாடா. அவர் கவர்ஸ் தானே அடிக்கிறான். அதனால கார்த்திக் நான் கவர்ஸ் நிக்க வச்சா, பிரவீன் ரெண்டு பேரும் ஒண்ணா நிக்க வச்சா. கார்த்திக் பிரச்சனை இல்லை. என்னைய வேற கூப்பிட்டு வாடா நீ வாடா. சும்மா இல்ல எச்சே Confident that you'll bowl this time? அது தெரியாது. Hangover மாத்திரை 6 டிஃபரண்ட். கைக்கு தான் தெரியும் அந்த நேரத்துல இங்க யாரு ஹேங்கோவர் மாத்திரை போட்டு தெரியும். பால் எப்படி போகுது. நம்மளும் தண்ணி பிடிக்கணும் டேய். ஏய் தண்ணி புடுடா டேய். தண்ணி இல்ல. ஃபுல்லா அப்படி. அரனே கான்ஃபிடென்ட்டா ஆடு, அவ்வளவுதான் 30-40 பால் ஆடு. பிரசன்னா நீங்களே முதல்ல ட்ரெயின் பண்ணணும். வெளியில நின்னு ஆடுங்க. ரொம்ப உள்ள போய் நிக்கிறீங்க ஆக்சுவலா. உள்ள போய் நீ இப்படி வைப்போம். இன்னைக்கு ஜான்விக் கேமியோ இருக்கு. இல்ல அவர் கால் வர மாட்டேங்குது. உள்ள போய் நின்னுறாரு, கால் வர மாட்டேங்குது. அந்த ஆஃப் சைடு 4th ஸ்டெம்ப் 5வது ஸ்டெம்ப் போட்டானா போட்டுனே இருக்கலாம். ஸ்பின்னுக்கு உள்ள நிக்கிறது ஓகே. வெளியில ஃபாஸ்ட் போடுறப்போ வந்து ஒரு ஸ்டம்ப் விட்டு வெளிய நிக்கறாங்க ஆக்சுவலா. லைனை விட்டு வெளியில நிக்கலாம். ஆட்ரா சை அவங்களுக்கு கூட கரெக்டா ஏறி அப்படியே பிளைட் நிக்குது. கை இல்லடா ஆனா அப்படி உட்கார்ந்துட்டாரு உருண்டான ஒரு பாடி லெங்தாது போடும். இன்னொன்னு ஜெகா மணிதா தான் உனே முட்டி போட்டு எடுக்கவே மாட்டற. இப்படி இருக்கறனால உனக்கு காவாக்குள்ளே நிறைய போகுது. எல்லா மேட்ச்ல அந்த மாதிரி விட்டுற நீ. எங்கன விட்டாரு கால்குள்ள உருண்டு வந்தவே வேணாம். அவுட். நீங்க ஏதோ தேர்ட் மேன்ல நடக்கும். அடிக்கிறது தான் செய்யும். ஷாட் பாய். ஓடு நம்ம ராசி. 4 போயிடும். ஷாட் டேய். ஷாட். இது மாதிரி தான் நம்மளால அடிக்க முடியாது. நல்ல ஷாட். நோபால் கொடுக்க மாட்டானே. 1 பவுன்ஸ் கூட கொடுக்க. 1 பவுன்ஸ் வரும். பேட்ல பட்டா எப்படி கோல் மோஸ் கொடுப்பீங்க? பேட்ல பட்டாதானே 1 பவுன்ஸ். இல்ல முடியல. அது அங்க போயிடுச்சு. பேட் தானே இது வந்தானே. 1 பவுன்ஸ் உண்டு. 1 பவுன்ஸ் தான் அது. அவுட் இல்லையாடா பிரேனே? ஆனா வந்து அந்த இது 4 6 போச்சுனா 1 1 பவுன்ஸ் கூட இல்லையா? என்னடா இது 1 பவுன்ஸ் கூட இல்லங்கடா. தலை மேல தான். ஏய் அபோதி ஷோல்டரே 1 போன மேட்ச் பாத்தியா ஜிடி ஃபுல்லா அந்த பவுன்சர் தான் பண்ணுது பாடி லைன். ஒண்ணே இர்ஃபான் பார்த்தா அது போட்டுருக்கான். இது வந்து ரொம்ப தப்பு. ஒரு சின்ன பையனை போய் பாடி அட்டாக் பண்றானே. அவன் அடி நடிக்கிறான். அப்ப என்ன பண்ணுவான்? எங்கயோ தூக்கி அடிப்பான். அவன் அதே ஒரு சிக்ஸ் ஆடுனா அவன் அடிச்சு. அன்னைக்கு சிராஜ் ஓவர்லயே அந்த அடி வாங்குறதுக்கு ஒரு 6 போட்டான்டா. இல்ல
அது அடி அடிக்கிறப்ப இல்ல, பவுலர் அவன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றது என்ன விக்கெட் விழுந்ததும் அதுக்கு ஏத்த மாதிரி சென்சிபிளா தான் ஆனா அவன். ஆமா 30 பால் 50 அவனோட 30 வயசுல ஆயிடும். இது எல்லாமே slowest ஆனா ஆக்சுவலா சொல்ல போனா அது நல்ல பேட்டிங் தான். ஆனா அவனுக்கு அது கம்மி அவ்வளவுதான். டெஸ்ட் எல்லாம் ஆட மாட்டான் ப்ரோ. அவன் ஒன்லி T20 போடு போடு அவள்தான். இது பவுன்ஸ் தான். அவன் கொடுக்கவே மாட்டான். பவுன்ஸே இல்லன்றான். தொப்புளுக்கு அண்ணனா. அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கான். இல்ல அவன் என்ன சீக்கிரமா டயர்ட் ஆயிடும். இல்ல ப்ரோ அவனோட கேமே அதான் ப்ரோ. அவன் என்னன்னா வெளியில பண்ண அடிக்க மாட்டான். அவன் கேமே 25 பால் 30 பால் தான் ப்ரோ. அந்த 25 30 பால்ல 60 70. 16 வயசுல ஆரம்பிச்சு 37 வரைக்கும். நான் இல்லனா அந்த அளவுக்கு ஸ்டாமினா இல்ல அப்படி கிடையாது. இப்போ முன்னாடி வந்து ரூல்ஸ் வந்து வெறும் 11 பிளேயர்ஸோட இருந்துச்சு. இப்போ இம்பாக்ட் சப் எல்லாம் கொண்டு வந்துட்டானுங்க. இவன் என்ன பண்ணிடுறாங்க நேக்கா வந்து இவனை ஃபீல்டிங் நிக்க வைக்கிறது இல்ல. ஃபீல்டிங்லாம் பெருசா பண்றது இல்ல. அவன் பாருங்களேன் இம்பாக்ட் பிளேயர்ல அவுட் சைடுல உட்கார வச்சிடறாங்க. பேட்டிங்க்கு மட்டும் தான் அந்த எனர்ஜி. 30 பால் அடிச்சிடலன்றான். அவ்வளவுதான் 30 பால் ஆடி 70 அடிச்சு கூட. அவளா T20 பிளேயர் 50க்குலாம் அவன் கொண்டு வந்து போயிடும். 50 ஓவர் ஆடுவான்டா. 50 ஓவர் எடுப்பானுங்க. டெஸ்ட் ஆட மாட்டான். யாரு சூரியன் ஷாட்ரா டேய் பரவாயில்ல ஷாட். போ நீ பாட்டு அடிச்சு அதே அடிச்சு அடி பரவாயில்ல. அதே பால் ஃபீல்டர் வைக்கிறாங்க இல்ல அதே பால் போறாங்க. என்ன ஆடுறான்? ஃபீல்டர் வெஸ்ட் போடுறான். அதான் சொல்றேன். அந்த highlight. இந்த பால ஒண்ணு நீங்க விட தான் செய்யணும். வெல் லெஃப்ட் தான் விடணும். ஆமா விக்கெட் வேணும். சரின்னு பேசுடா. இல்ல மறுபடியும் அவர் பாலுக்கே போறாரு. கொஞ்சம் ரவுண்ட் இப்படி ஆடலாமே. அதே பால் அதே ஷாட் அடிக்கல. நான் இந்த பால் ஓபன் எனக்கு அது வராது. ஓபன் பேட் பண்ணி தான பின்னாடி போகும். அதுதான் அதையே பண்ண மாட்டாரு. அதெல்லாம் பண்ண டேய் அதெல்லாம் சில நேரம் கீப்பருக்கே போகும்டா. பரவாயில்ல ட்ரை பண்ணலாம். இப்போ இதுவும் கிட்டத்தட்ட அவுட் தானே. இதுவும் கிட்டத்தட்ட அவுட் தானே. அப்ப அதுக்கே ட்ரை பண்ணலாம்ல. ஃபீல்டர் வெஸ்ட் அந்த பால் போடணும். என்ன மாதிரி இருக்கா? ஆமா அப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் பால் அந்த மாதிரி போட்டு ஃபில்டர் வைப்பீங்க. ரெண்டாவது பால் அந்த மாதிரி போட மாட்டீங்க. போட மாட்டேன். ஒரு பால் பால் தெரியும். எல்லாம் நவுந்து எனக்கு தெரியாது, நான் போடவே மாட்டேன். நம்ம டீம்ல டிஃபரன்ஸ். ஏய் தண்ணி தண்ணி தண்ணி. அவர்ட்ட ஸ்கோர் சொல்லி வச்சிருக்கீங்க. எவ்வளவு ஸ்கோர் கேட்டு தான் ப்ரோ ஆடுவாரு. இப்போ நீயும் ஓடாதடா தயவு செய்து. டேய் வாடா நீ வாடா. நீ எதுவுமே சொல்லாதடா அவரை போய். இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுமே நான் அது பேசாம இருக்கேன்வா. நீ போய் ஏதாவது மாத்தி விட்டுரு போய். சும்மா இருக்கற. வேணா ஃபீல்டர் வேணா மாத்து. ஜகானா நீங்க மாத்தி விட்டதனால நீங்க 172ல நின்னீங்க. நீ என்ன மாத்துன? அதனால தான் 172 நின்னுச்சு. பேசாம இருக்கணும் நீ. நான் மாத்தி தான் 150 ஆல்ரெடி இருக்காங்க. போய் வாயை வச்சுட்டு சும்மா இருந்தாலே இன்னைக்கு பாத்தீங்களா 25 ஓவர் எப்படி போட முடிஞ்சு நம்மளால. ஏன்னா நான் வாய் வச்சிருமா சும்மா இருந்தா நட்ல 3 ஸ்பின்னர் யூஸ் பண்ணது அவன் கண்ணுக்கு தெரியல. ஸ்பின்னரே ஃபீல்டிங் இல்ல நான் 3 ஓவர் என்ன போட விட்டு நான் 10 நிமிஷத்துல போட்டது அவர் கண்ணுக்கு தெரியல. ஸ்பின்னர் யாரா பேசும்போது சொல்லு. ஆஹா நான் தான் இன்னொரு ஃபீல்டிங் வந்து குயிக்கா கரெக்ட்டா பண்ணோம். இப்போ நீ நாங்க போ. போன மேட்ச் 25 ஓவர் போட்டமே ப்ரோ. 26 சண்டை போட்டுல ப்ரோ போட்டோம் எக்ஸ்ட்ரா. அவங்க தப்பா கொடுத்தாங்க. பால் வெளிய போன பால் அதுதான் விட்டேன். இவரும் அதானே சொல்றாரு. சுகுமாரும் அதான் சொல்றாரு. வாட்டர் பால் விட்ற பால் வெளில போய் இதெல்லாம் எடுக்கறோம். அதனால 140 இல்ல. அது அதுக்கு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பண்றோம். 145 இல்ல 1 hour 45ன்றாங்க. அதான் அதான் 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா அப்படி கிடையாது. ஸ்டாப் வாட்ச் நிறுத்திட்டு 5 மினிட்ஸ் பிரேக் விட்டு திருப்பி ஆன் அவன் என்னன்னா மத்தியான ஸ்லாட் வைக்க முடியாது. அது ஆக்சுவலா இந்த ட்ரிங்க்ஸ் கேவலமா பிரேக் போடுறான். நான் அவன்கிட்ட சொன்னேன். எல்லாமே இன்க்ளூடட் நான் சொன்னேன் உனக்கு ஒரு நாள் வந்து ஆமா. 25 பண்ண இன்டர்நேஷனல் மேட்ச்ல அதான்டா. ஒரு ஓவர் ஆனா ஃபீஸே நீ குறவா. உனக்கு இன்டர்நேஷனல் மேட்ச் என்ன பண்ணுவாங்க அது ஸ்பின்ல வேகமா போடுவாங்க. புரியுதா உனக்கு? இன்னொன்னு என்ன 2.5 மினிட்ஸ் அவன் ஸ்ட்ராட்டஜி டைம் 2.5 மினிட்ஸ் எடுப்பான். நம்ம இங்க இருந்து பொறுமையா போய் தண்ணி குடிச்சு 12 பேரும் பேசி பொறுமையா பேசி வரது கூட ஒரு அதுலயே 5 நிமிஷம் போயிடும். அதெல்லாம் எடுக்கிறது பாரு போய் எவ்வளவு நேரம் ப்ரோ. நீங்க திருப்பி ஃபீல்டருக்கு போகணும் ப்ரோ. ஃபீல்டர் எல்லாம் போய் செட் ஆகி அவங்க எல்லாம் போட்டு போகணும் ப்ரோ. அவனுக்கு என்னன்னா அந்த 2.5 மினிட்ஸ் இன்டர்நேஷனல்ல கரெக்ட்டா நிப்பாங்க ப்ரோ. ஆக்சுவலா பண்ணுவானுங்க. நிமிஷத்துக்கு முன்னாடியே போறோம். எல்லாமே காசு. அந்த டைம் கேப்ல அட்ஜஸ்ட் ஆகுது நமக்கு. இதெல்லாம் காசு. 2.5 மினிட்ஸ் தான் ஆட் போடுவான். ஸ்பான்சர் யார் வரா? இந்த கேப்ல ஆட் போட்டு விட்டுருவோம். ஸ்பான்சர் கேஎல் தான். கேஎல் தான் ஏன்னா உங்க இதுல தான் அதிகமா இருக்கீங்க. நீங்க தான் பண்ணணும். 3 பேர் தாங்க வரோம். எங்க 3 பேரு? நானு சந்தோஷ் தரணி வேற கேடி அவ்வளவுதான். தரணி அவ்வளவுதான். 11 நான் வேற யாரும் வரலையே. நீங்க தான் கௌதம் இன்ட்ரோ듀ஸ் பண்ணீங்க. கௌதம் கம்பெனிலே இல்ல. கேடிக்கு 2 பேரை கூட்டு வந்திருக்கான். அப்ப அந்த சர்க்கிள்ல பாக்குறப்ப ஒரு 6-7 வரும். அப்ப உங்க கம்பெனி தான் ஸ்பான்சர் பண்ணணும். கரெக்ட் நீ வெல் டீம் கோரே நீயே தான். இல்ல ஆமா. salary wise நீங்க தான் அதிகம். கேல தான் அள்ளி ஆமா கரெக்ட். அதுவும் அதிகம். அள்ளி கொடுக்குறாங்க. எல்லாமே அதிகம். அள்ளி குடுக்குறாங்களா?
எல்லாம் கவர்மெண்ட் கிள்ளிடுவாங்க பக்கத்துலயே. என்ன ஒரு 10 lakhs என்ன சிங்கிள் பேமெண்ட் வாங்கிக்கோ. உங்களுக்கு கொடுக்குற எங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு கிள்றாங்க, உங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு கிள்றாங்க, அவ்வளவுதானே. பக்கத்துல வந்து அரவிந்தன் வந்து சும்மா இருக்கான் பாருங்க. ஆனா அவன் வேலை வாங்கி தரேன்னு சொன்னான், அதுக்கு ரெசியூமையும் கேட்கல, ஒன்னையும் கேட்கல. சரி, போடா போடா. ஜெகனா ரெசியூம் அனுப்பிச்சிருப்பீங்க, அது டபுள் டிக்லி இவன் போன்லயே தான் இருக்கு. ஹெச்ஆர்லாம் ஃப்ரெண்டு, ஆனா இவனுக்கு இல்ல, கம்பெனி எடுக்க மாட்டாங்க. ஆனா அவன் 40 வாங்குறான் ப்ரோ, நமக்கு ஒரு 35 36 வாங்கி கொடுத்தா ஓகே தான். எவ்வளோண்ணா? என்னடா 35 நீ லட்சம் வைங்க, அவன் 1000ல வாங்கி தருவான், பரவாயில்லையா? அவன் 40 லட்சத்துல தான் வாங்குறான். யாருமே இல்லையா? இது பேர் இப்படி ஓப்பன்ல வச்சு போட்டாங்க. அப்ப அவங்க ஆப்லயே ஓடுவாங்க. இல்ல ஃபுல்லா 32 லட்சம் நீ வாங்குற, நல்லா தெரியும். 32 இல்ல 34 வாங்குற. எனக்கு தெரியும் 34லாம் இல்ல, நான் என்னமா பேசுறேன் மச்சான் எந்த அக்கவுண்ட்? 40 வாங்குறாரு நிஜமாலே ஒரு 40. நான் தான் என்ன சொல்றேன், அக்கவுண்ட் எங்க வச்சிருக்க சொல்லு, நான் இமிடியேட்டா இன்ஃபர்மேஷன் கால் பண்றேன். நீங்களே பண்றீங்க. நீ சொல்லு, அக்கவுண்ட் எந்த salary பேங்க்டா? account எது சொல்லு. சரி சொல்லு. இல்ல நீ என்ன பேங்க் இதெல்லாம் சொன்னீனா வாயில பண்ண தெரிப்பேன். இல்ல பேங்க் நேம் மட்டும் சொல்லு. பேங்க் ஆஃப் பரோடாவா, இந்தியன் பேங்க்? அப்புறம் இந்த ஏழையா வாரியா ரெண்ட் குட் ஐசிஐசிஐயா? இதே மொபைல் நம்பர் தானே? நாளைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம குரூப்ல வரும் பாரு. தப்புன்னு வரும். லாஸ்ட் 1 month ஸ்டேட்மெண்ட் மட்டும் ஒன் காட்டுங்க. மந்த் எதுக்கு? 20 to 31 நான் அனுப்புவேன், அதையும் அவன் பார்க்க மாட்டான். குரூப்ல மியூட்டை போட்டுட்டு ஒருவாத ஏன் சாடி சிரிப்பு அமிச்சாங்களா எப்போ? ஏய் டன் பட்டன் வாடா சரிண்ணே. ரனி ரனிங்கா சரி ரனிங்கா நாங்க தான் இருக்கோம், நம்மள மாதிரி சொல்லுங்க. மறக்கவே எல்லாரும் தான் மாட்டேன். ஜெகனா, இருக்கோம். இது என்ன தெரியுமா ஹைலைட்? இவங்க ரெண்டு பேருக்கு இந்த ஹை கேட்ச சொல்லி புடின்னு பிரவீன் இதெல்லாம் கொடுத்தாங்க காலைல வந்தோன்னே. இந்த கேட்ச் பிராக்டிஸ் கொடுக்கறது தான் தப்பா இருக்கு, பிடிக்க முடியல. ஷாட்ரா டேய். இல்ல கேப் ஏய் நல்ல ஷாட் ஷாட். ஹெல்ப் பிளே சூப்பரா இருக்கு, தரையில பஞ்ச் பண்ணி நல்லா இருக்கு. இதே நமக்கு கீழே ஃபுல் ஆடு அதெல்லாம் வரவே வராத. அங்கிட்டே தங்கு. ஏய் எனக்கு இங்க அதான்டா ஆச்சு, நான் எலும்பு வந்தனே இப்படினே அப்படியே ஸ்கிட் ஆச்சு. அதுலயும் கால் கை வாங்கி ஒரு வைடு இல்லடா அங்க குத்தி இப்படி வரும்னு பார்த்தா இல்ல, பார்த்தா இங்க டிசிப்ளின். அவருமே கீழ தான் போயிட்டு அந்த வீடு மட்டும் கேவலமா இருக்கு, பெயிண்ட் ஒரு மாதிரி டூம்டா இருக்கு. ஏதோ அந்த ஆஸ்கல் தானே காசா கிராண்ட் டேக் லெஃப்ட் டு லிவ் பெட்டரா. மஃபால்லே மேப்பிள் மேப்பிளா அது 1.5 கோடி தானே அது. அதே ஒரு கோடி ஃப்ரெண்ட் ஓனர் 1.2. அப்ப அதுக்கு அடுத்து அது இன்னொரு வில்லா வேணா அது. வில்லாடா. வைட் வாங்க. சரி அரவிந்த், இதெல்ல செம்ம டெவலப் நீ என்ன இந்த ஹைவே வந்துச்சு ரெண்டு இருக்குல்ல. பேருக்கு அதெல்லாம் ஹைவே டேய்லி ஒண்ணு கிடைக்குமா போறியா? என்ன ஹைவே கனெக்ஷன் வந்துச்சுல்ல. இந்த வாழ்க்கை தான், இதுக்குள்ள 5200 ரூபாய். ஒரு பஸ் கிடையாது. நானா 1 கோடி ரூபாய் வாங்குறவன் ஆட்டோ பஸ் எல்லாம் போக மாட்டான், அவனே கார் வச்சிருக்கான். சரி காரே பைக் எடுத்து என்ன பண்றாங்க? ஆடுறா பரவாயில்லைடா, டாட்டானா பரவாயில்லைடா, ஆடுறா. பில்டப் வந்து ஒரு 1050. டாட்டானா பரவாயில்லை பிரைனே. 1050 கட்டுனீங்க. ஆக்சுவலி into 2 FSI கட்டலாம்ல. இல்ல பர்மிஷன். ஏய் இல்லடா, நான் டூப்ளெக்ஸா போடல, நான் ஒன்லி கிரவுண்ட் ஃப்ளோர் தான போடுறேன். பசங்க வளர மேபி அது சிஎம்டி அப்ரூவல் படி பார்த்தீங்கன்னா அவன் வந்து எப்படி சொல்றானா வந்து 5 அடி விட சொல்லுவான். சிஎம்டி அப்ரூவல் படிலாம் நமக்கு எடுத்துனோம்னா 5 அடி, நான் சைடுல 5 பின்னாடி 5 முன்னாடி அதான் சொல்றேன். அதெல்லாம் விட முடியாது அவன் சொல்ற மாதிரிலாம். ஏண்டா 5 அடி தான் வாங்கவே வாங்கிருக்கேன். அது 5 அடி கொடுங்க. இவங்க விக்கிற ரேட்டுக்கு நம்ம அவ்வளவு வாங்க முடியும். கரெக்ட். இவ லேண்ட் வாங்கி வீடு கட்டினா 1.5 கோடி ஆயிடும். ஆமா கம்மி. நீங்க ஆமா. இது இவருது என்ன, உங்களுக்கு பேக்கேஜ் மாதிரி லேண்ட் வீடு எல்லாம் சேர்த்து. இல்லடா, நான் லேண்ட் வாங்கிட்டு நான் வீடுக்கு நான் தனியா நான் லேபர் லேண்ட் நான் பொருள் வாங்கி கொடுத்தேன். சொன்னீங்க. அந்த மாதிரி லேபர் கான்ட்ராக்டா? எப்படி நான் பண்ணா? சாட்டிஸ்ஃபைடா இல்ல? ஓகே சாட்டிஸ்ஃபை பண்ணா ஜெகன். நான் அலையணும். நல்லா தான்டா பண்ணாங்க. அப்ப உங்களுக்கு டைம் இருந்துச்சு கரெக்ட்டா? ஆமா ஆமா கஷ்டம். சூப்பரா கால்ரா டேய், கால்ரா டேய். அப்ப அந்த ப்ராஜெக்ட் நைஸ் கால் நான் பொருள் ஒன்னொன்னுக்கும் தேடி போய் வாங்கணும், இன்னும் கம்மியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்கி அப்படிதான். இங்கயா இல்ல தமிழ்நாடு கதவு அதெல்லாம் தமிழ்நாடுக்குள்ள போனீங்க? இல்ல இங்க இன்னைக்குள்ள என் ஃப்ரெண்ட் வந்து ஒரு இன்ஜினியரா இருக்காரு. கதவு நல்லா சீப்பா இருக்கு அப்படி என் ஃப்ரெண்ட் இன்ஜினியரா இருந்தாரு, அவரும் அங்க கான்டாக்ட் டிராவல் காஸ்ட் வாங்கி அதிகமா இருக்கும். ஷார்ட்டா பாய். பியூட்டி. நைஸ் அப்படியே ஆடுறா பொறுமையா ஆடுறா. ரிலாக்ஸா ஆடுறா பிரவி. சரி பேசு, அவன்கிட்ட பேசு. ஹலோ ப்ரோ, எங்க ப்ரோ இருக்கீங்க? காசகரண்ட இருக்கு நேரா அங்க ஒரு கேட்ச் சாய் சக்தி அங்க தான் காட்டு. இந்த சின்ன பசங்களா? காசகரண்டையோட எதில வர பசங்களா இல்ல
அந்த அந்த கிரவுண்ட் தானே, அதுக்கு பின்னாடி இன்னொரு கிரவுண்ட் புரியுதா? உள்ள அப்படியே சைடுல சைடுல ஆமா, இந்த அந்த பாதையில வந்து பின்னாடி ஒரு ground இருக்கு. போவாத அலையாத இரு. இருக்கட்டும்டா, ஆடலாம்டா பிரவி. ஸ்டே பண்ணி ஆடு, அவசரப்படாதடா. ரிலாக்ஸா ஆடு, வந்துச்சு ரிலாக்ஸா ஆடு. கேக் ஃபார் சரின் எஸ்டர்டே பர்த்டே. ஏன் அவசரப்படுற? வெயிட் வாட்ச் பிளேடா டேய். ஷாட்ரா டேய். நீ எங்க இருக்கீங்க? அங்கதானே நிக்கிறீங்க. ஆமா, இல்ல நீங்க நின்னுட்டு இருக்கீங்களா இல்ல கிளம்பிட்டீங்களா? என்ன சொக்கான்னு கேளுங்க. இல்ல ப்ரோ, நீங்க குளுக்கோஸ் ஜெர்சி விளையாடணும்னு சொன்னீங்கன்னா அது எந்த இடத்துல அது வந்து கிரவுண்ட் வந்து பள்ளமா இருக்கா ரோட்ல இருந்து? அங்கேயே நான் போறாரு. மேப்ல கிரவுண்ட் மீன் மேப் ஆகுதுடா. ஒரு ரெட் கார் திருப்பது பாருங்க. அந்த ஒரு கார், ஒரு ரெட் கார் வருது இப்போ. நீங்க ஒரு வீட்டுக்கே போட்டுருக்கலாம் அப்படி. இங்க வரீங்களா? ஓகே. இன்னொரு ரூட் வேற இருக்கா? இல்ல இந்த விஷயம் நடந்து வராது. பாயிண்ட் பண்ணடே அப்படி போடா. ஏய் நடக்கணும் bro. சரி, அது எவ்வளவு நேரம் ஆகும்? தெரியல. ஜெகான வீட்டு பக்கத்துல வண்டி நிறுத்தி என்ன கேக்கு? அவ்வளவு நேரம் தாங்க முடியல போல. எப்படி தாங்கும்? ஐஸ் கேக்கல. நீ ஆனது போதும் வெளில வா. நக்கி சாப்பிடுங்க. ஹவுஸ் இஸ் பெட்டர் than that இல்லடா. ஒரு பீஸ் மட்டும் அவருக்காக வெச்சிருவோம். அவர் வந்து வெட்டி இருக்கட்டும். எப்படி சொல்ற? பில்ட் குவாலிட்டின்னு ஒன்னு இருக்குல்ல. ஃப்ரிட்ஜ்ல வந்து அவன் என்ன குவாலிட்டி பண்ணுவான்டா? ஆமா, பேசாம அவங்க வீட் ஃப்ரிட்ஜ்ல அப்படியே சொல்ற? ஆமா. இல்ல ப்ரோ, அவங்க விசிட் பண்ண போனீங்கன்னா அதுக்கு பெர்மிஷன் அவங்க தெரியும். உங்களால நினைச்ச நேரத்துக்கு போய் நீங்க பார்க்க முடியாது. எது அந்த வீட்ல? சேல்ஸ் ஆபீசர் நிறைய இருக்கும் ஆக்சுவலா. அவங்க நினைச்ச நேரத்துக்கு நீங்க போய் பார்க்க அப்ப முடியாது. என்ன அவன் பொருள் போடுறான்றது அவன் கேட்டலாக்ல கொடுத்திருக்கான். how do we confirm? அது அது தெரியாது. தெரியாது தான் போறான். என் பக்கத்து வீட்டு இருக்குல்ல, ஏதோ அது குவாலிட்டி கிடையாது. என் பக்கத்து வீட்டுல வந்து அவர் வந்து ஃபுல்லா கான்ட்ராக்ட் விட்டாரு. அவங்க கிட்ட ஒரு என்ன பிராண்ட் யூஸ் பண்ணணும்னு சொல்லிருப்பாங்கல்ல. ஆமா. கான்ட்ராக்ட் போட்டு இந்த மேல கான்கிரீட் நீங்க போட்டு பேசுறது அந்த வீடியோல போடுறப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து சொன்னது வந்து டால்மியா அந்த மாதிரி வந்து பாத்துருக்காரு. மகான் சொல்லி அதான் கிரேட் பி கிரேட் சி அந்த மாதிரிலாம் போட்டுருக்கோம். கண்ணே பிடிக்க முடியாது. இந்த பையன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிடிச்சி சத்தம் போட்டுருக்காரு. நான் என்ன பண்ணுவேன்னா, நான் பொருள் வாங்கி கொடுக்குறதுனால நான் தான் எல்லாமே வாங்கி கொடுப்பேன். தெரியும் இதுதான் குவாலிட்டி. ஆமா, அதான் எனக்கு வேலை இருந்ததுனால நான் அலைஞ்சேன். எனக்கு அந்த டைம் ஃப்ரீயா இருந்ததுனால நான் அலைஞ்சேன். எனக்கு என் ஃப்ரெண்ட் அவர் இருந்தாரா, எனக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் மண்ணு தான், ஆத்து மண்ணு தான் வச்சு கட்டினேன் எல்லாத்துக்குமே. நான் எம்சாண்ட் யூஸே பண்ணல. டைல்ஸ்க்கு மட்டும்தான் வந்து எம்சாண்ட் யூஸ் பண்ணேன். டைல்ஸ் போடுறதுக்கு வந்து அது ஆத்து மண்ணு வேண்டாம், நீங்க அது டைல்ஸே போடுங்க, இதுவும் போட்டுக்கலாம்னு சொன்னாங்க. நான் போட்டேன். மண்ணு கிடைக்கும், இப்ப கிடைக்குது. அப்ப கிடைச்சிச்சு எனக்கு 6000. அது வந்து எம்சாண்ட் 4500 ரூபா, இது 6000 ரூபாயோ. ஏன் ஒளிச்சு வையாது? ஒளிச்சு வைக்கிறதா? மரத்துக்கே வை. ஒளிச்சு வச்சனே அது இங்க எடுத்து வைடா. இங்க எடுத்து கட்டிருக்கணும். சரி, ரொம்ப அகலக்கால் வைக்க வேணாம்னு சொல்லிட்டு. அது தப்பு. நான் அந்த பையன் மாடி முடிக்கிறேன். ஆமா, அதுதான், அதனாலதான். இல்ல காசு ரொம்ப போட்டுட்டு நம்ம எப்ப இந்த இப்ப ஸ்டெபிலிட்டி எப்ப எதுன்னே தெரியாது நமக்கு. வேலை போலாம். இல்ல உண்மைதான் அது. நான் என்னென்ன டூலோ வருது நான் எப்பனாலும் என்ன இல்ல அங்கடா கண்ணதாரா பிரேனே. நல்லா தான் ஆடுறீங்கடா. கம் ஆன். கேப் கிடைக்கும் பாருங்க. எவன் மாசம் 1 லட்சம் வாங்குறானோ அவனுக்கு ஒரு டூல் கண்டுபிடிக்கிறானுங்க இப்போ. அப்படிதான் பண்ணி இவன் என்ன பண்றான்? என்ன தெரியுதா, இப்ப இங்க அமெக்ஸ்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாரும் வந்து ஏஐ யூஸ் பண்ண சொல்றானுங்க. ஆனா இப்போ ஏஐ யூஸ் பண்ணி அதுல ஏதோ பக் வருதுன்னு சொல்லிட்டு இப்ப திருப்பி யாருக்கெல்லாம் வந்து 30,000 பேர் இப்ப போட்டாங்க, ஏதோ வந்து அவங்க ஹையர் பண்றது ஏதோ இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் ஏஐ நம்ப முடியாது. அதிகமா இருக்கு ப்ரோ. ஆமா. ஏய் காசு அதிகமா இருக்குன்னா அமேசான்ல திருப்பி மேன் பவர் எடுக்கறாங்க. அதான் எல்லாமே மாத்துறாங்க இந்த மாதிரி. பாத்தீங்கன்னா இதான் என்ன பண்றாங்கன்னா, ஒரு 5 பேரை மேனேஜ் பண்றதுக்கு ஒரு லீடு, அதை மேனேஜ் பண்றதுக்கு ஒரு மேனேஜர்னு இல்லாம அந்த காஸ்ட்ல நீங்க ஓரளவு பாத்தீங்கன்னா கம்மியா ஃபுல்லா ஏஐ கம்மியா ஏஜென்ட்ஸ் பண்றோம். அவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து ஏஐக்கு ப்ராம்ப்ட் கொடுத்து நார்மலா கோட் இது பண்றதுக்கு ஒருத்தவங்க, ஃபிக்ஸ் பண்றதுக்கு சீனியர் இன்ஜினியர் மாதிரி அது மாதிரி இப்ப டிசைன் அதான் பண்றாங்க. சீனியர் இன்ஜினியர் இப்ப ஜூனியர் இன்ஜினியர் வேணான்றாங்க. ஏடா போ.
வெல் ப்ளே சரண் வெல் ப்ளேடா சும்மா ஏஐ prompt சூப்பர் பிளேடா டேய் ஷாட்னா சரினா தெரியாம நான் சும்மா போய் அது என்ன பண்ண முடியும் நான் ஆக்சுவலா ரவி இதுதான் பாத்துக்க இதான் ஈஸியா ஆனா முடிஞ்சு ஏஐல குடு ஏஐல குடுன்றான் நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன் அவன் சொல்லுவான் ஏஐல குடுக்க சொல்லி ஏஐல கொடுப்பேன் அது உட்கார்ந்து என்ன கொடுத்துருக்கணும் அதை நான் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன் அப்படிதான் மாறிடுச்சு ப்ரோ இப்போ உங்களோட ஜாபே மாறிடுச்சு அப்படிதான் பண்ணியே ஆகணும் இப்போ நம்ம நான் அப்படி பண்றது இல்ல நான் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்றேன் எனக்கு எங்க டவுட் வருதோ அதை நான் போட்டு நான் பண்றேன் அதேதான் நீங்க பண்ணனா அது வேற யாராவது பண்ணுவாங்க என்ன பண்ணிட்டு போறேன் எனக்கு சுத்தமா நாலேஜ் கிடைக்காது bro நான் என்ன பண்ண போறேன் நான் நாலேஜ் வேணாம் தான் சொல்றோம் இப்போ அந்த சிஸ்டம்க்கு நீ ட்ரெயின் பண்ணுன்றானுங்க ஆனா அவ்வளவுதான் இந்த பேங்க் நம்ம ட்ரெயின் பண்ணா நம்ம கடைசியா நம்மள தான் அது ஆப் வைக்கும் கரெக்ட் ப்ரோ வேற பேட்டிங் டேய் இது நீங்க உங்களை மட்டும் இல்ல ப்ரோ இப்ப கூகுள் அமேசான்ல எல்லாம் அடிக்குதுன்னா அப்ப அவங்க எவ்வளவு குவாலிட்டி ஆஃப் கோட் வச்சிருப்பாங்க கஸ்டமர் ஃபேசிங் எல்லாமே இப்போ நான் வெப்சைட் பண்றேன் எனக்கு வெப்சைட் ஒரு மயிரும் தெரியாது ஃபுல்லா கிளவுட் போட்டு அழகா இல்ல அவனுக்கு இல்ல அவனுக்கு ப்ரோக்கே தெரியாதுனா ஃபுல்லா கிளாட் போட்டு பண்றவங்களும் கிளாட் யூஸ் பண்ணாம இப்ப டவுட்க்கு யூஸ் பண்றேன்னு சொன்னார்ல ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் வர்க் பண்ணுவாங்க நீ கிளாட் கிட்ட போட்டு அந்த இஷ்யூஸை ஃபிக்ஸ் பண்றதுக்கே நமக்கு டைம் அவன் இப்ப இன்டர்வியூ போறப்போ மாட்டேன் பரவாயில்லன்றேன் எனக்கு அவளுக்கு கம்மியா தான் டைம் ஆகுதுன்றேன் இல்ல அவன் இன்டர்வியூ bro எல்லாருக்கும் அப்படி இருக்காது நீங்க சொல்றீங்கல்ல இப்போ நீங்க இவ்வளவு நாலேஜ் இருக்கிறதுனால தான் உங்களால பண்ண முடியுது இப்போ புதுசா ஒருத்தனை எடுத்து அவன்கிட்ட ஏஐ prompt வாங்கிட்டு அந்த கோட்ல ஃபிக்ஸ் பண்ணா பண்ணிடுவானா அவன் பட் ஆனா இப்ப பாருங்க 10 வருஷமா ஒரு கோட ரன் ஆயிட்டு இருக்கோம் அதை மைக்ரேஷன் பண்றதுக்கு டெஃபினட்டா புதுசா மாத்துறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு $10,000 ல இருந்து $20,000 கேட்பாங்க சர்வீஸ்ல ஆனா நாங்களே பண்ணிப்போம் அது நீங்க உங்ககிட்ட வரணும்ன்ற அவசியமே இல்லை கரெக்ட் வந்து நாளை அந்த கோட எவனுக்குமே பிசினஸ் தெரியாது ஆனா இது அப்படியே அழகா மாத்தி கொடுக்குது பிசினஸ் டெஸ்டிங் மட்டும் தான் பண்றாங்க நீங்க வந்து எக்ஸிஸ்டிங் கோட பண்றதுக்கு ஓகே ஓகே இப்போ நான் வந்து இப்போ கிரீன் எல்லாரும் வர்க்க பத்தி ஹியூமன் பீயிங் எதுவும் ஹெல்ப் பண்ற மாதிரி தெரியலையே ஹியூமன் பீயிங் எதுவும் ஹெல்ப் பண்றாங்க எல்லா பிட் சஜஸ்ட் பண்ணுது மை டேஸ்ட் இஸ் திஸ் ன்னு போட்டினா அதுவா லிங்க் கொடுத்துது உனக்கு ஏத்த மாதிரி ஒரு ஏஜென்ட் பண்ணிடு வாட் சீம் டு பேடிடா பாய் அதான் டெலிகிராம் பாட்டா சரி தாங்குமா இல்ல இல்ல someone like you ஐஸ் கேக்கடா நூறா அதான் நான் சொல்றேன் சாப்பிடலாம் ஒரு பீஸ் மட்டும் சர்வீஸ் வச்சிடலாம் அது உரிதா இருக்கு இல்லனா அவன வர சொல்லவா அது வந்தாலுமே எப்பனா உள்ள ரெண்டு பேர் இருப்பாங்க அதெல்லாம் வெயிட் பண்ணி இப்போ எவனாவது ஜண்டா போடுவீங்க நான் அட்டை பண்ணேன் மேட்ச் முடியவே தாங்க மாட்டேன் தாங்குவோம் ஆனா கொஞ்சம் உருகிது அது அந்த வாட்டர் பாட்டில் மூடிதுன்னு நினைக்கிறேன் அவன் தான் வைடு போர் தான் ஜாலி பண்ணிக்கோ வந்துச்சு பேர் 21 ஸ்கோர் என்ன அது பெட்டர் 71 வீடு ஃப்ரீசர் முதல்ல காலியா இருக்குன்னு சொல்லுங்க எல்லாரும் வெயிட் ஃப்ரிட்ஜ் கன்ஃபார்மா ஃபுல்லா தான் இருக்கும் அடுத்த மேட்ச் போடணும் நீங்க கிளம்பலையா சாப்பிட்டு நல்லா இருக்கு நல்லா இருக்கு 3 6 வெயிட்டிங் இங்க தான் எம்பில தானே அவர் ஒன் அப் போறாரு வீட்ல யாரும் இல்ல வீட்ல யாரும் இல்ல மேட்ச் இல்லன்னு சொல்ல போறானா இல்ல வரவே முடியல கையை சுத்திக்கணும் இப்பவே அப்படிங்கற பவர் பிளேல போட எழுந்திருச்சு ஆள் இருக்கு மட்டும் புரியல 13 14 கூட வராங்க பரவாயில்ல சார் நல்ல படம் சொல்றாங்க நெட்ஃபிளிக்ஸ் இல்ல பிரைம் பாக்குறது அதுக்கு உங்ககிட்ட இருக்கு வாழா 2 பாத்துட்டீங்க வாழையே பார்க்கல அதனால வாழா மலையில படம் நாங்க போனோம் வாழை வந்து அந்த டீச்சர் அந்த டீச்சர் எப்ப போட கொடுத்துட்டு வரேடா இப்ப ஏதோ ஒரு படம் தியேட்டர் இருக்கு நம்ம போனோம் என்ன கருப்பு பொண்ணு பிளாஸ்ட் நல்லா இருக்கா கிளாஸ் நல்லா இருக்கா பிளாஸ்ட் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க கிளாஸ் யாரு இல்ல பொறுமையா வெயிட் பண்ணுங்க ஆக்ஷன் கிங் இதுடா அபிராமி திருஷ்யம் 3 நல்லா இல்ல தானே நல்லா இல்ல தான் நிறைய அதாவது 1 hour 30 minutes படம்னா 1 hour 20 கேவலம் லாஸ்ட் 10 தான் படம் நார்மலான 10 ஆகும் யார் டீம் இல்ல bro, நல்லா இல்ல தான் சொன்னேன் என்ன பார்த்தா ஐடியா நைஸ் ஐடியா வந்துச்சா பல்ல இல்ல ஐ திங்க் இட்ஸ் வாட் பேக்ல பட்டு சாப்பிடுங்க பல்ல ஸ்கோர் bro 75
நான் மாதிரி ஆடுறானு அப்படியே ஆளு இனிமே தான் பிரச்சனை ஆடிதான் தெரியுதா இனிமே அவுட் கீழ ஆனன்னு வெச்சுக்கோ இதான் எல்லாமே போயிட்டு நைட் சாப்பிட போனா வெளில போயிடுவோம். முன்னாடி வெளியா போறோம் முன்னாடி வாங்க பின்னாடியே போறோம் ஜனவரி கொடுக்குது காம்பவுண்ட் வழியா எந்த நிக்கிறாங்கல்ல கேப்புக்கு பக்கத்துக்கு பக்கத்துக்கு கேப்புக்கு பக்கத்துக்கு பக்கத்துக்கு டேய் பாத்து சரினே ஃபுல்லா ஆடு. இப்போ ஒன்னு பேடு கட்டணுமா யோசிச்சு பாரு. தாரே கேக்கு அவசரம் கேக்கு பண்றதுக்குமா வெயிட் போல வெயிட் கொடுக்கலாம் எல்லாரும் வர போல சீரம் கட்ட சொல்றேன். நல்லா ஆடணும் இது ஏதோ பண்ணணும்னு ட்ரை பண்றான் இந்த ஒரு என்னடா கெட்டு கெட்டு கெட்டுங்க சிச்சுவேஷன் பார்த்து ஏய் இன்னஸ் எங்கடா ப்ரோயின் இன்னஸ் அவன் ஜெட்டி அவன் உடம்பு தெரியுங்க பிள்ளைக்கு தெரியாதாமா க்ளவுஸ் பக்கத்துல இருக்குல்ல என் பேக்ல ஒன்னு இருக்கு சொல்லி தானே வந்தேன் நானு. என் பேக்ல இருக்கு எடுத்துக்கோ அப்படியே ஒரு கேட்சா கோல்ட் ஏறுனா நல்லா ஆடுனா ஏன் நீ கொஞ்ச நேரம் ஆட வேண்டியதானே நேரா வருது அக்ராஸ் சுத்துற டைகா நீ தானடா வச்சிருக்க ஓட முடியல அதான் அடிக்க பாத்து ஒரு ஓட தானே ஓகே ஓட முடியல குட்டே பின்னாடி ஆடா அதான் மேட்ரு அதான் ஓட முடியா என்ன பண்ண அவர் பிளே ஆஃப் பாய்டா ஓட ஏ வந்துட்டான் பாரு ஹலோ இல்ல 1175 ட்ரையல் இது ஆக ஃபோன் பண்ணிருக்காங்க என்ன என்கரேஜ் பண்ணணும். இல்லடா கை சுத்து. மேட்ச் இல்ல அப்படி சொல்லுவானா இல்ல ஆல்ரெடி நீங்க வேண்டாம் மேட்ச் இல்லைன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க வேண்டாம் சொல்றதுக்கு வேணா அந்த சைடு கேப் அடிக்கவே அந்த ஆஃப் சைடு கேப் சரியான கேப் தான் அடிக்கவே எட்ஜாகி போடாத உண்டு இல்ல அங்க அடிக்கிற பால்ல ஒண்ணு என்ன ஓவர் பவுன்ஸ் ஆயிடுச்சு இல்ல கீழ போயிடுச்சு கரெக்ட்டா மாட்டேன் பாட் அடி 83 90 சேசபு இல்ல போலாம் இவன்ட்டு இந்த ப்ராப்ளம் உண்மைதான் பாலுக்கு போகவே மாட்டான் நின்ன இடத்துல இருந்து பேட்டை மட்டும் அரவிந்தனா எல்லாம் ஓட்டாச்சு அது கூட போயிடுச்சு பேட்டரியும் போயிடுச்சு என்னடா தண்ணி இங்கதான் ஓகே போடலாமே. ஏன்னா வாரண்டி இல்ல என்ன 5 இயர்ஸ் கிடையாதுடா பேட்டரி தான் பண்ணிருக்கு அதான் பேட்டரி பிரச்சனை இல்ல அந்த போர்ட்ல ஃபுல்லா சுத்தி இறங்கி
ரன்னிங்டா பாய். யாரா நீ பீட்ரா நீ என்ன அவுட் எப்படி அவுட் போன உடனே அவுட் ஆயிட்டாங்க. எங்க போன சம்மோ ஃபீல் சம்திங் பேட் இஸ் யார் அவர் சம்மக்கன ரொம்ப லூசா ஊதி போ ஃப்ரண்ட் ஃபுட் வர மாட்டேங்கிறான். பட் இத போய் பேக் ஃபுட்ல ஆடுறது அழகா அடிக்கலாம். ஷாட்ரா பாய் அவ்வளவுதான். பாடிடா டேய். அங்க தட்டனாலே போயிடும். நல்லா இருக்கு. அப்படியே ஆடு அவ்வளவுதான். இதெல்லாம் எட்ஜ். அது நல்ல ஷாட். எப்படி நம்ம போச்சு. அவங்கள பத்தி சூரியன் நல்லா ஆறாரு. எட்ஜ்னா எட்ஜ்னா அந்த அரவிந்த் கிட்ட போச்சு. மணி ஓவர் அது எட்ஜ். அது எதிர்பார்க்காம அந்த வச்சாரு. இதுல உள் பண்ணி வேற போட்டுருக்கீங்க. அடிக்கிற வெயில்ல உள் பண்ணி. வெயிலுக்கு தான் உள் பண்ணி போடணுமே. பழக்கமாயிடுச்சு. வெட்ட ஆயிடுச்சுனா இது வெட்ட ஆயிடுச்சுனா ஒரு மாதிரி இருக்கும்னா. பரவாயில்ல. அத போட்டு நானா என்ன பண்ணுவேன்னா இப்படி கழிச்சிடுவேன் பாடியோட. காய போடுறதா எங்க அம்மா. ஏய் என் பேட் கூட மேலதான் ஜெஸ்ஸியே போடுறது. எஸ்டி சாரி எத்தனை வண்டினா என்ன பண்றாங்க? நீ வண்டினா எச்சி போயிட்டு ஜகால இருக்குது. ஷாட்ரா புடி அடிக்குறாங்க. தண்ணி ஒண்ணுலமா இங்க இருக்கு பாரு என் பேக்ல இருக்கு. என்னது இந்த விஜய் படத்துல ஒரு கார் மாதிரி தண்ணி புடிச்சிட்டு வண்டி ஓடி தண்ணி விஜய் படத்துல ஒரு கார் மாதிரி அங்க இருக்கு. தண்ணி அப்படியே பாய்தான் கேட்டாங்க. இல்ல கொண்டு வரப்பா. பான நேரம் பையன் டிக்கெட் வந்து போய் கொடுத்து ஏன் அதுக்குள்ள அந்த வாசர் போடுங்க. அப்டேட் நம்பர் ஒயிட் ஏய் அப்படி இதெல்லாம் போடுங்க. ரொம்ப பேக் ஏங்க ஜகா பெருசா இருக்கா? உள்ள எத்தனை பேர் இருக்காங்க? அவர் உள்ள இருக்கிறாரு. அது உள்ள மூடி வரது. சக்தி உள்ளது என்னன்னா அது வந்து வெல்ல மாதிரி. எனக்கு அங்க வெளிய தெரிஞ்சல நமக்கு பாக்கும்போது அது एक्चुअली வந்து 30 ரொம்ப தூரம் இந்த சைடுல. அவர் பாருங்க 30 இயர்ல தான் அவர் 30 இயர்ல இருக்காரு. நீங்க நவுரா இருக்கீங்களா? அது நேரா அதுக்கும் வந்ததுக்கும் சம்பந்தம். இது உண்மை சொல்லியா? அவர் ஆனதே ஒன்னு யாரு அது? அதுக்கு ஒன் மந்த் சொன்னா அவரு இப்படி ரெண்டு அடிச்சாரு. ரெண்டு ஒரு எல்பி தானே அது? எல்பி சரியான அவுட். பாக்கவே இல்ல. பாக்கவே இல்ல. அவர் அங்க 23 ஓவர் கூட என்ன எழுதி ஷாட் டேய். போடுறா டேய். பாட்டிடா போடு. சரி என்னடா பால் பேட் அது நம்ம கரெக்ட்டா டைம் பண்ணா போதும். மத்ததெல்லாம் பேட் ஒரு பால் நான் போயிட்டான். சும்மா இப்படி ஸ்ட்ரோக் வச்சான். நாங்கல்ல காது. இவ்வளவு பண்ணா. அது வந்து பேட் முன்னாடி போகுது. எல்லா இடத்துக்கும் பேட்ட மட்டும் தான் அனுப்புறேன். போ நான் வர மாட்டேன். நீங்க தான் போ. இப்ப நடக்கிற ரூமர் ஒண்ணு ஆர்சிபி வேற ஏதோ போட்டுறாங்க. நான் இதுதான் பார்த்தேன். இல்ல அவனுக்கு என்ன குறை? ஆர்சிபில டீம் நல்லா தான் இருக்கு. நல்லா தான கூப்பிட்டு தான் வச்சிருக்காங்க. அசிங்க பத்திர எனக்கு வேணே ஆட மாட்டானுங்க எவனோ. ஜிடில இருந்திருக்கானே என்ன கேட்டா அவன் இல்ல அவன் உண்மைக்கு இல்ல ஜிடில இருந்திருக்கான். ஒரு ஆசை தானே இம்ப ஏனா அதோட பெரிய ஒருவேளை சக்சஸ் ஆயிருந்தா உண்மை ஆல்ரெடி நிறைய கப்பு வாங்குற டீம் தான்டா. கரெக்ட். நீ அத போய் எஸ்டாப்லிஷ் இல்ல அது வேற டீம் அந்த அவன வளர்த்து அந்த ஒரு அவனையும் மும்பராவே அவங்க தான் எடுத்து இது பண்ணாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல ஜிடியோட அந்த இம்பாக்ட் யாரும் பார்த்தா ஜேசன் ஹோல்டரும் ஒரு அபார்டா வந்தாங்க.
அந்த ரெண்டு பேர் தான் ஆனா தேசம் ஆர்டர் வந்த அப்புறம் எல்லா மேட்சும் வின் ஆகும். ஹோல்டர் வந்ததுக்கு அப்புறம் சூப்பரா ஆயிடுச்சு. பண்ற செலிப்ரேஷன் தான் எனக்கு சூப்பரா போறான்டா. சரியான பால் இல்ல இல்ல பேட்டிங் ஆடுறான் அதுல அந்த உங்களுக்கு பிச்சோட இது கண்டுபிடிச்சறான்டா. பிச்சுக்கு என்ன போடுறோமோ அந்த ரெண்டு வாட்டியுமே விராட் கோலி அவன் தான் பேட்டிடா பாய் பேட்டிங் டே சரத் அவர் இங்க அவன் இப்படி ஆடுனான்ல இங்க அந்த பால் அடிக்க மாட்டான்டா வெளில போன். சூப்பர்ரா யாரோட ஜெயிங்க 39 நல்ல மேட்ச் க்ளோஸ் மேட்ச் 1395 மேட்ச் அதான் கடுப்பு 2020ல ஆடுனானுங்களே டெல்லி கூட மும்பை கேவலமான மேட்ச் பாத்து கடைசி பால் வரைக்கும் உயிர் இருக்கும் மேட்ச் அந்த மாதிரி ஒரு மேட்ச் நீங்க ஆனா நல்ல காம்படிஷன். ஆர்சிபியோட பவுலிங் போய் நீங்க பேட்டிங் அதே மாதிரி நீங்க இவங்க பவுலிங் சேரா சூப்பரா ஆடுறாங்க சூப்பரா போடுறாங்க. இந்த வயசுல எப்படி இப்படி போறான்னு தெரியல. ரெண்டுமே நல்ல டீம் தான். புவனேஸ்வர் தான் சாய் சுதர்சன் ஸ்ட்ரகிள் ஆகுற ஒரே ஜெகனா ஏய் நீ அவன் நல்லா இன்னும் நல்லா ஒரு பால் நிறைய அவுட் ஆகுறவடா. அவன் ஏதாவது ஒரு மேட்ச் தான் அடிக்கிறான். சாய் சுதர்சன் கன்சிஸ்டன்ட்டா ஜெகனா அவன் நல்லா பாத்தீங்களா ஒரு பால் பேஸா போட்டு ஸ்விங் ஆயிச்சு 4 அடிச்சாச்சு அடுத்த பால் அது என்ன தெரியுமா? ரொம்ப ஸ்லோவா ஓடுறான். போன வாட்டி நம்ம ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லா போன மேட்ச் எது பட்லர் போட்ட மேட்ச் போன மேட்ச் நிறைய டாட் பண்ணான்டா. ஃப்ரஸ்ட்ரேஷன்லயே வந்து அக்ராஸ் அக்ராஸ் அப்படியே ஸ்விங் தான போகுது. என்ன ஸ்விங் ஆகுது நான் இப்போ வரைக்கும் அந்த மாதிரி ஸ்விங் சுதர்சன் அவுட் ஆனதுக்கு இவன் உனந்து அழுகுறான் ஐயோ என்ன இப்படி பண்ற சாய்ஸ் ஒரு மேட்ச் போனா பரவாயில்ல. ரெண்டாவது மேட்ச் அதே மாதிரி பண்ணா இல்ல அதுவும் அந்த பால் 4 போன பால்றாரு ரெண்டுமே போடுறாரு. போறே முதல் மேட்ச்லயே போடுறாரு. அதுக்கு ஏதோ ரூல் சொன்னானா ஒன்ஸ் சாய் சுதர்சன் கேட்ச் ஆவர் இதுக்கு அப்புறம் ஸ்டிக்ல அடிச்சா நாட் சூரியன் 46ல கேட்ச் விட்டான்டா. சாய் சுதர்சன் ஒரு பால் ஆகுமே 96ல போய் விட்டான். அதே மாதிரி சாய் சுதர்சனுக்கு அவன் கேட்ச் விட்டாங்க. பால் மேல ஒன்னு அடிச்சான் அதே இப்ப 4 தட்டுக்கு அப்புறம் விழுந்து நம்ம மாதிரி தான். நம்ம ரெண்டு பேரு சாணகாங்க நின்றுனா நம்ம போய் விட்டுட்டோம்னா அவனே விட்டுட்டோம் பொறுமையா அப்படி சொல்லிட்டு அவன் போய் பிடிக்க அப்படி எண்ட் சேஞ்சா உனக்கு வேலை இல்லைன்னா ஜெயிக்க வேணான்னு இல்லைங்க இன்னைக்கு அவன் ஒரு மேட்ச் ஆட்டானா எங்களுக்கு ஒரு ட்ரீட் கிடைக்கும் நாங்க பாட்டுக்கு போய் போட்டு கிட்டி சாப்பிடுறோம் இவங்க எல்லாம் போய் ஆடிட்டாங்கன்னா பக்கத்து பிரியாணி வந்து நான் போய் போய் சொல்ல அவ்வளவுதான். அப்புறம் என்ன ட்ரீட் முடியும் இல்லப்பா 10 மேட்ச்ல 20 அடிக்கிறேன்னா இன்னைக்கு தான் கடைசி 10 மேட்ச் அப்படியாடா? எவ்வளவு என்ன அடிச்சிருக்கான் பண்ற? எவ்வளவு அடிச்சிருக்கான் அந்த இல்ல ஒரு மேட்ச்ல 20 10 மேட்ச்ல எதனா ஒரு மேட்ச் 20 எத்தனாவது match? 10வது மேட்ச் நீ வந்து அதாவது அவன் ஆடணும் நீ 10 ரன் Batting ஆடி, பேட்டிங் ஆடி கடைசில நீங்க அவுட் அடிங்க சரி அவன் நீ ஒன்பது innings ஆடி ஃபார்ம் ஒண்ணும் அவுட்ல இருக்கான். 9 இன்னிங்ஸ்ல 10 அடிக்க அவன் ஃபார்ம் அவுட்ல இருக்கான். நீ வந்து 20 10 அப்படிதான் எனக்கு வச்சானுங்க 5 மேட்ச்ல 50 அடிக்கணும் நானும் ஃபார்ம் அவுட்ல தான் லாஸ்ட் டைம் இல்ல நீ இப்ப அவனே கொஞ்சமா கத்துக்கறான். அவனுக்கு 10 ரன் கொடு. ஏன் 20? அதுக்கு தான் 20 கொடுத்தோம் 20 அடிக்கண்டா. ஏன்னா 10 ரன் அவன் அடிச்சான் ஏதோ ஒரு மேட்ச் 4 அடிச்சி 10 அடிக்கல 10 இன்னும் போல. 10 போல இல்லடா. அப்ப 13 அப்ப எக்ஸ்ட்ரா கொடு. கொடுப்போம் இது என்ன 15 சரி யாருக்கு வேணாம் 15 சரி ஓகே சரி இன்னைக்கு 15 யாருக்கு வேணாம் 10 நான் ரூல மாத்துறேன்டா அந்த மாத்திர எக்ஸ்ட்ரா ஒரு மேட்ச் கூட பிரசன்னா உங்களுக்கு நான் நீங்க ஆல்ரெடி போயிட்டு 10 மேட்ச் ஃபாஸ்ட் போட்டா கிரீஸ்ல கொஞ்சம் ஒரு ஸ்டெப் வெளிய நின்னுங்க. ஆக்சுவலா நீங்க நின்ன இடத்துல இருந்தே ஆடுற மாதிரி கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு ஸ்டெப் வெளிய நின்னுங்க. ஒரு ஸ்டெப் வெளிய நின்னு ஆடுங்க. உங்களுக்கு கால் மூவ் ஆக மாட்டேங்குது. சரண் என்ன பண்றானோ அதே தான் உங்களுக்கு அப்படியே தான் இருக்கு. உங்களால உங்களுக்கு முதுகு வலிக்குது. அது மாதிரி குனிய இருக்கும். ஆனா அவனுக்கு கால் மடக்க முடியல இங்க நில்லுங்க. நின்னு ஆட ஆடதான் பால் கொடுங்க. அவனுக்கு கால் நார்மல் ஸ்கோர் ஆடுங்க. சும்மா ஸ்டார்ட்ல படிச்சா பண்ணு அவனுக்கு கால் நார்மல் ஆயிடுச்சுனா ஆனா அது மடக்க அவனுக்கு தோண மாட்டேங்குது நான் பால் போடல. நீங்க சும்மா நீங்க ஃப்ரண்ட் ஃபுட் வாங்க. இது வரல நீங்க பண்றீங்கல இது அங்க வர மாட்டேங்குது. எப்படி நம்ம என்ன ஆடுறாங்க யோசனை ஏனா இப்பதான் நீ பால் போடலையே அப்படிதான் நீங்க போய் என்ன பண்றீங்கன்னா பண்ணலனா கூட கீப்பர் வரல கூட வாய்ப்பு இருக்கு அப்படியே இப்ப அப்படி பக்கத்துல நின்னுட்டு அது அங்க குத்துற பால் கூட உங்களுக்கு என்னவா தெரியுதுன்னா வந்துட்டு எங்கேயோ இருக்கிற மாதிரி தெரியல. ஸ்லாட்ல போட்டு விட்டுட்டா கூட ரொம்ப உள்ள நிக்கிறதுனால எனக்கு சத்துல எல்லாம் கனெக்ட் ஷாட் நாங்க புடிங்க 50 அடிச்சா மெதுவா அடி. வேணாம் ப்ரோ சரி ஓகே. 40 அந்த பால் ரன் அடிச்சா ஃபுல்லா அண்ணன் வின். 7 மணிக்கு இருக்கு 7 மணிக்கு ஆரம்பிச்சா 6:59 7 யாரும் ஏன்டா நீ 6:52 இல்லையா 7 மணி 6:59 ஃபர்ஸ்ட் பால் இங்கேயே போட்டு இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் பால் வைட் போட்டார்ல அதுக்கு அப்புறம் 6 இல்லடா 6:59 தான் நான் தான் கத்துனேனே உன்கிட்ட கத்துனீங்களே 7 போட்டாரு உங்ககிட்ட
போன்ல தான் பார்த்தாங்க. அப்ப போன் வேணா பிரவே இருக்கு கரெக்ட்டா தான் வர. பிரவீன் எவ்வளவு வச்சிருக்கான்? வீல் மாதிரி நான் லக்கு நம்ம நேரம்டா ஏதாவது லைட்டா கழுவி பட்டு முடியும் வராங்கப்பா. அரவிந்த் நான் இறங்கலையா மேட்சை முடிச்சிட்டு இருப்பாரு நேரத்துக்கு. அதான் இருக்கு. எக்ஸ்கியூஸ் எல்லாருக்கும் சான்ஸ் வேணும். டவுன் சிண்ட்ரோம் ஃபர்ஸ்ட் ஒரு நல்லா பேசுறோம் நல்லா அடிக்கலாம் நின்னா பூ மாதிரி போடுறாங்கண்ணா வரவே மாட்டேங்குது பால். எல்லாருமே அந்த ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா பேஸ் கூட அழிச்சிடுறாங்க. அதே மாதிரி ரன் அப்லயும் நம்ம தப்பு பண்றோம். ஸ்லோவா ரன் அப் போறான்ட்டு எல்லா பேட்ஸ்மேன் ரிசீவ் வராங்க. பரவாயில்ல வெயிட் பண்ணலாம் ஆடு நீ பாட்டு உன் பால் ஆடு. பரவாயில்ல ரெண்டு வரலனா பரவாயில்ல வெயிட் பண்ணலாம். நல்ல பால் விட்டுரு. நல்ல பால் விட்டுரு. ஸ்டெம்புக்கு விட்டுறாத. ஓ அந்த நல்ல பாலா? அது போலருக்கு போடுற நல்ல பால். பேட்ஸ்மேனுக்கு நல்ல பாலை விட்டுருன்னு சொன்ன மாதிரி. கால் பாருங்க ஒரு டே சிட்டா அவ்வளவுதான். ராகவா எல்லாம் தெரிஞ்சு அவனே அடி வாங்குறான். அவனே ஒரு ஃபீல்ட்ல கொஞ்சம் லைட்டா எடுத்துக்காதீங்க. கடப்பாற மாதிரி நில்லு. சீரியஸா பாருங்க. ஏதோ சவுண்டிங் சிரிச்சிட்டு பாருங்க. பேசி பேசி தான் உள்ள போயிட்டு. சவுண்ட் பண்ணிக்க. இந்த பாட்டு தானீங்க. 66 போடுவாங்க. இந்த பாட்டு தான் அது இல்ல அது அதான் ஒரு ஒரு போச்சு. பாரு எங்க இருக்கு. சரி தொப்பு தொப்புன்னு இருக்கிற மாதிரி ஓ அச்சா கரெக்டா அடிக்கணும் அவன். எல்லா பேரும் கரெக்டா இருக்கும். பட்டாலே போகணும். அப்படிலாம் அந்த பேட் அப்படி இல்ல. அதுல பின்னாடி போர் எடுத்துறோம் பாரு. அத நீ அடிச்சிட்டா போய்டும். பேட்டோட வித் வந்து ரொம்ப கம்மி. அதனால அப்படி இருக்கு. ஏய் நீ இந்த கொஞ்சம் ரொம்ப கால் போக மாட்டான். இல்ல அப்படியே தான் நிக்கிறான். இப்படியேன்றான். இந்த இடத்துல இருந்து அட்டன் அடிச்சிரும். அடிச்சிரும் பாருங்க. போர் இல்ல எடுக்கல. பால் ஏறல. அவன் பார்க்க மாட்டேங்கிறான். கெஸ் பண்ண மாட்டேங்கிறான். பால் ஏறல பாருங்க. அவர் எப்படி ரிலீஸ் பண்ணாரு பாருங்க. நல்லா ஓட முடியும் பால். என்ன ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் வந்து கால் நவுர்ல பார் சரணே கால் நவுர்ல பார். சரணே கால் போணும். உங்களை பாக்குற மாதிரி இருக்குண்ணா. அப்படியே இருக்குல. நான் மாத்திக்கிறேன். எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. பால் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் இங்க இருந்து பார்த்தா சொல்ல தோணுது உங்களுக்கு கால் நவர்லனே. அத மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்றேன். போய்டு இல்ல. பாருங்க பாருங்க. ஃப்ரிட்ஜ்ல வச்சாச்சு அந்த கேக். பூஸ் அதாவது 1 2 3 4 5 6 7 8 9 நான் 9 பேருக்கும் ஒரே காமனா கெட்ட வார்த்தை தெரியுமா? ஒத்த எல்லாரும் சொல்லுமா சத்தமா சொல்லுங்க. எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இல்ல சொல்லுங்க. எதுக்கு சொல்லணும் யாருக்கு சொல்லணும்? சம்பந்தமே இல்லாம எனக்கு நாங்களாம் பாட்டும் பாடுவேன் அப்படின்னு. கண்டிப்பா ஆஸ்கோ அந்த வார்த்தை தெரிஞ்சிருக்கும். ஏய் ஓவர் ரன் கேடுடா. ஈக்குவேஷன் கேளுடா டேய் பிரவீன். 72 நினைக்கிறேன். You know that bad word. 74. ஒரு ஓவர் ரன் தானா? இந்த ஓவர் It's a common bad word in Chennai. என்னது? என்னன்னா You don't know. You are teaching backward. You are teaching backward. இல்லடா. someone is scolding me. I don't know. How come you know that he is scolding you? That's what okay you. What is a common word in Chennai? Common bad word. Bad word. அது சொல்லுங்க. வேர்ட்னு சொல்லாத. ஆனா காமன் வேர்ட் ஆயிடுச்சுடா இப்போ. காமன் வேர்ட் தான். முன்னாடி காமன் வேர்ட் தான். அதையே ஷார்ட் பண்ணிட்டா. ஆபீஸ்ல ஏதாவது பண்ண மதுமிதா ஒருத்த லாகின் பண்ணிட்டு சொல்ல கூடாது. சரி மதுமிதா யாரு? போடா போடா. அரவிந்த் மதுமிதா யாரு? என்ன போடு. ஏய் மனசுல என்னடா இவர்தான் எங்கயோ வாங்கி இருக்காரு. அவர் கீழ வேலை செய்யற பொண்ணுன்னு நினைக்கிறேன். ஆமா இருக்கு. கீழ எல்லாம் பசங்க தான். இல்ல நான் உங்களுக்கு கீழ அந்த கீழ இல்ல உங்களுக்கு கீழ. வாய்ஸ் கேம் அப்டேட் பண்ணுங்க.
பேக் டு தி கேம் புண்டு ஒரே ஹேர் பண்ணது வேலை பார்க்க மாட்டாங்க. நீ கேட்டா சொல்லுமா பேட்டிங் மேனிங் ப்ரோ வெயிட் வாட்ச் ப்ளே தான்டா வருதுமே வேணாம் வருவாரு அவர் வீடு கட்டுறாரு ஊர்ல அதனால அழைச்சிட்டு வேலூர் இல்ல அவர் வந்து வேலூர் ஏதோ ஒரு ஆர்மி வேலூர் எங்க ஊர் பக்கத்துல வேலூர் இல்ல அது அப்புறம் வேற குடியாத்தம் தான் ப்ரோ வேலூர் இல்லன்னு தான் சொன்னாங்க குடியாத்தம் இல்லன்னு சொன்னாங்க எல்லாம் பக்கம் தான்டா அது ஆமா பக்கம் தான் நான் பார்த்தேன் என்கிட்ட அவர் சொன்ன ஊரு குடியாத்தம் நீங்க முதல்ல குடியாத்தம் அப்புறம் வேலூரா வேலூருக்கு அப்புறம் குடியாத்தம் நினைக்கிறேன் ஆமா வேலூருக்கு அப்புறம் தான் குடியாத்தம் அப்போ உங்க ஊர்ல இதோட அங்க பயங்கரமா வெயில் அடிக்குமே. குடியாத்தம் எங்க ஊர் வேலூர்ல எங்க ஊர் சிவகாசி தான் அங்கேயும் பயங்கரமா வெயில் அடிக்கும் வீலுக்கு இங்கிலீஷ் என்ன வீலுக்கு இங்கிலீஷ் என்ன சைக்ளோன் ஸ்டார்ம் இல்லையா எனி சைக்ளோன் இஸ் கமிங் புயல் Good one boys, good running boys. கீப்பர் அவர் இப்ப பேட்டிங் ஆமா நட்சத்திரமா உருவாயிட்டு Steven Spielberg Kumar. கொண்டிருச்சனா சூப்பர் அப்படி உன் டார்கெட் அவன் அந்த 3 4 அடிச்சாரு 4 4 4 4 67க்கு 75 अरे छोटू चिंता मत कर. வேற ஏறிட்ட நின்னு இருந்தா கூட பேலன்ஸ் வந்துரும் சரி கடுப்பா இருக்கு ஒரு மாதிரி புழுக்கமா இருக்கிற மாதிரி இருக்கு உள்ளலாம் நின்னா தந்தூர் நிக்கிற மாதிரி நாங்க ஆடுறதே பெருசு அந்த அம்பையர் வேற மேட்ல ஓடாத நான் எங்க ஓடுறேன்னு எனக்கு தெரியலடா இங்க வேற ஏன்டா அந்த மாதிரி இருக்கு அது வரைக்கும் ஓகே ரொம்ப காலம் அசீம் அம்லா மாதிரி இருக்காரு 23 டிஃபால்ட்டா 23 இல்ல திரும்ப அதுதானே இங்க வந்து எடுத்து போறீங்க அதான் அவங்க ஃபர்ஸ்ட் அப்புறம் என்ன லாஸ்ட் லென்ஸ் ரெண்டு எடுத்து தம்பி ஃபர்ஸ்ட்ல அவங்க போன 2 ரன்னுக்குலாம் 250 போயிருக்கும் எல்லா டீம்லயும் அந்த ரெண்டு மூணு பேர் தான் இருப்பாங்க அவங்க எந்த ஆர்டர்ல வேணா வரலாம் எல்லாரும் ஆட மாட்டாங்க டாப் ஆர்டர்ல இருக்காங்க நம்ம டீம் மாதிரி எல்லாரும் இவங்க குஜராத் டீம் மாதிரி நல்ல காமெடி ஆனா உண்மைதான் எல்லாரும் ஆட மாட்டாங்கன்னா எல்லாருமே அவுட் ஆயிட்டு வந்துரும் புரியுதா 10 பேரும் ஆடிடுறோம் மேட்ச்ல அந்த பக்கம் ஆரம்பிச்சு அந்த பக்கம் ஆரம்பிச்சு இது ரொம்ப கம்மியா கூட இல்ல நம்ம என்ன பண்றோம்னா கடைசியில அந்த 13 ஓவர் வந்து டெத்ல வந்து போடக்கூடாதுன்றதுனால அப்படி போறது இல்ல டெத்ல எவ்வளவு நைஸ் பேஷன் இருக்கு எப்படியே ஆக்டிவேஷன்லாம் போவாங்க 54 அதனால லாங் எண்ட் 54 பால் அப்படி வெச்சோம் கரெக்ட் தான் ஆனா இப்போ நீங்க அங்க ஸ்ரீராம் பிடிச்ச கேட்சலாம் அது 6 இல்ல சுகுமாரே சொன்னாரு நீ புடிச்சதா அந்த பக்கம் 6 வெச்சுக்கோ இதுக்கும் 2 டிஎல்றனா அதுதான் அந்த 2 டிஎல்ற யாருமே இல்லடா கொஞ்சம் விண்ட் எப்படி இப்படி அடிச்சாலுமே கொஞ்சம் ஃபேவர் வேற மாதிரி பேசுவல அந்த பத்தி இப்போ 9க்கு 66 அந்த பக்கம் எப்படி இருக்குன்னா நல்லா பவுன்ஸ் ஆகுது பால் பவுன்ஸ் ஆகுது நீ லைட்டா பிரவீன் அடிச்சாங்க 9 பை 6 அதனால இந்த பக்கம் அடிச்சா 6 ஸ்பின் கிடையாதுடா ஒருத்தன் தான் போட்டானோ ஸ்பின் எல்லாரும் செய்யறாங்க நான் இருந்தால இது நல்ல ஷாட் தான் பல பால் ஆகுதானா வாட்ல மச்சான் பால பாக்கங்க யூஸ் பண்றா கவர்ஸ்ல ஆட முடியாது அந்த பால் இல்லடா மிடில் ஸ்டிக் முன்னாடி குத்தி பாட முடியும் இல்ல கவர்ஸ்ல ஆட முடியும் தான் தோணுது பால் போய் கவர்ஸ்ல டவுன் இருந்து போய் அவன் ஓடுனா கூட பரவாயில்லை கையிலே கையில மாதிரி வந்ததுன்னா திருப்பி 6 பால் இதே தான் போடுவாரு உள்ள போடவே மாட்டாங்க 6 பால் யூஸ் பண்ணலாம் சரணே கம் ஆன் இவங்க தான் 6 பால் இதுல தான் போடுவாரு சரணுக்கு நேரா உள்ள போட மாட்டாரு இல்ல போட்டுருவாரு இந்த இடம் தான் சொன்னேன் அந்த இடம் செம்மையா பவுன்ஸ் ஆகுது ஃப்ரண்ட் ஃபுட் பால் தான் அது ஆனா இவ்வளவு தூரம் எனக்கு 2 பால் அப்படிதான் ஆச்சு லென்த் போட்டு அடிக்க மாட்டேங்கிறான் லென்த் இல்ல அது ஃப்ரண்ட் ஃபுட் ஷாட் தான் ஆனா எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஏரிபி ஒரு ஸ்டெப் ஏரிபி ஆடும் இப்போ பின்னாடி தான் இருக்காரு ஷாட் ஓடுங்க இல்ல டாட் போயிட்டே இருக்கு ஏன்னா பிரவீன் அவரும் டயர்ட் ஆயிருப்பால குயிக்கா ஓட முடியாது அந்த ஒரு நல்ல ஓவர் ஒரு 13 ரன் போதும் தண்ணி குடுத்தீங்களா கடைசியா கொடுத்துறேன் இப்பதான் கொடுத்துறேன்
ஏன் ஓடலன்னு அனலைஸ் பண்றாரு. அவ்வளவுதான் அப்படியே பாடிக்கோ. போயிச்சா அவ்வளவுதான்டா. பாடிடா டேய், பாடிடா நல்லா டேய். ஆடுற, அப்படியே ஆடு. நாட் பண்ணா 26 அவ்வளவுதான். இந்த ஒரு ஸ்கோர் வந்துச்சா, ஒரு சிங்கிள் 5 ரன் வந்திருக்கு. என்ன 111 அதுக்கு பேர் என்ன பேரு? அது பேட் லக். சரி நெல்சன் ட்ரிபிள் 1 அவுட் ஆயிடும். கிரிக்கெட் அதுக்கு ரன் டேய் ட்ரிபிள் 1 एक्चुअली இந்தியன் வந்து குட் லக் நாம. ஏய் ட்ரிபிள் 1லாம் கிடையாதுடா அது. நீயா ஒன்னு சொல்ல வேண்டாம். டிஎம்கே மாற போறோம். இப்படி போட்டா பட்டா இப்படி அடிச்சா நாம அப்படி இல்ல. அவன் நெல்சன் சொன்ன மாதிரி நம்புறீங்களா? நீ நம்பணும். அது வந்து நெல்சன் தான் கமெண்டேட்டர் கர்ஸ் நெல்சன்ன்றது அதுக்கு பேரா? அதுக்கு பேர் ஆமா அந்த டேர்ம். அப்படி நாங்க டைரக்டர் நினைச்சேன். நானும் ஃபர்ஸ்ட் அதான் நினைச்சேன். தாண்டிரோம் அப்பறம். தாண்டிரோம் ஈஸி தான். அது எப்படின்னா அந்த ரன் வந்து காவாங்க. எதுக்குங்க விஜய் 861 ப்ரோ அந்த ஹீரோட கூட்டி போயிட்டே இருக்காரு எல்லா இடத்துக்கும். தண்ணி எடுத்து வேற ஹீரோ உங்களுக்கு அந்த ஹீரோ பேர் தெரியாது. எங்க போய் இங்க பாரு 861டா. 861 அப்படிதான் விமர்சனம் பண்ணும்போது பேர் சொல்ல கூடாது. முதல்ல ஏன் இங்க எப்பவுமே அந்த நடிகை கூட்டி போற ஆளு அது. ஏன் அதேனா கூட ஒரு பொண்ணு போல ஆளா தான் இருக்கு. ஃப்ரெண்டா இருக்கவே கூடாது. யாரு த்ரிஷா சாவர இடத்துக்கு கூட ஃப்ரெண்ட கூட்டி போற மாதிரி தனித்தனியா போங்க. அதே ஒரே கார்ல போய் மீதி இன்னும் 2 பேர் வந்தாங்களே அவர் கூட எத்தனை நடிகர்கள் இருக்காங்க? ஆனா அந்த 2 பேர் மத்த டைம் இருந்தாங்க. இன்னும் 2 பேர் இருந்தாங்க. அவங்களே அந்த 2 பேர் மத்த டைம் இருந்தாங்க. நடிகர் தானே. அவர் எல்லா டைம் நடிகர் தானே. ஒருத்தர் மினிஸ்டரா இருக்காரு, இன்னொருத்தர் நடிகராவே இருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் கூட்டி போங்க. ரெண்டு பேரும் கொஞ்சம் பெட்ரோல் எல்லாம் ஏறி நிக்கல வேலை. அஜித் பாத்தியா? ரெண்டு பேர். அஜித் பாத்தியா? டென்னிஸ் பால் ஆள ஒரிஜினலா கூடயே இருப்பார்ல, கூட்டி போங்க. ஃபர்ஸ்ட் இந்த பால்ல டென்னிஸ் பால் டஃப். ஜாலியா விளையாடுங்க. ஓடி வந்தாரு. நினைச்சதா நான் பண்றேன். ஜெகன் எக்ஸ்பர்ட் அட் திஸ். எவ்வளவு இருக்குன்னா 6 8 இந்த கோச் எல்லாம் போய் பேசுவாங்கல ஸ்டார்டிங் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அப்படியே ரிலாக்ஸ் பண்ணு டகோட். சுத்தமா இருக்கேன்னு சொல்லி டகோட் ரிலாக்ஸ் பண்ணு. ஆனா 8 ஓவர் தான் இருக்கு. நீ சொல்றது 15 ஓவர். ஜெகன் அந்த ப்ரோ பையன் நல்லா தான் இருக்கு. ஓட்டிட்டு ஆடு. போயிங்க. சீரம் தான் போகணும். சீரம் போகணும்னா ஸ்லோ ஆக கூடாது. ஸ்லோ ஆகாது. விக்கெட் நம்பர் மட்டும் அப்படினா வேற யாராவது போய்டும். பாத்து அங்க போய் போடு. வாங்க மேட்ச் விடுறோம். நம்ம மேட்ச் முடிச்சிட்டீங்க. அதாவது சிபிடிடின்னு இருப்பான் இவனே. பொலாட் மாதிரி வந்தான்னு வெச்சுக்கோ. பழைய பொலாட் வரல இன்னும். வர மாட்டான் நினைக்கிறேன். பல சைடுல வீடியோ வரும். சரணே நீ இரு நான் பாத்துக்கறேன்றான். டும்மு அவனே சொல்ற சரண் நீ ஃபுல்லா ஆடுங்க. அவனுக்கு நீ அட்வைஸ் கொடுக்காம இருந்தாலே அவன் எதுக்கு நீர் வந்திருக்க? டாட் வாங்கிட்டு எல்லாம் பண்ணலாம். பாத்தியா உள்ள போயிட்டு பேசி பேசி டயர்ட் ஆகி இவரு தண்ணி குடிச்சாரு. தண்ணி குடிச்சு ஜகாவோட ஸ்ட்ராட்டஜியை ஃபீல்ட்ல பாப்பேன். சிஎஸ்கே வரடா. அவன அனுப்பவும் தெரியாதுடா. ஒரு நாள் பேர் பேட் பண்ணிப்போம். டக்கு 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 டக்குன்னு போவோம். எல்லாரும் பேட் டேய் கம்மா அப்படியே பேட் பண்ணு. கிரவுண்ட்ல போச்சே. துக்கம் ஒண்ணுமே தெரியல. அதனால தான் வாழ்நாளே மறக்க முடியாது. 12 ரன் 9 விக்கெட். ரொம்ப தெரியல. அதாவது அந்த கேம் பார்த்துட்டு பா நீ என்ன பேசுற? மணிலாம் இருக்காப்ல. மணிலாம் போனா சும்மா சைலண்டா அந்த கேம் ஏதோ பேர் கொடுங்க. பேசி கொடுங்க. அனிராச்சாரே 12 ரன் வாய்ச்சாப்ல. ஓ அந்த பேட்டர் தான் அடிப்பாரா? இல்ல அவனுக்கு அந்த பேட் நல்லா நல்ல வாட்டமா இருக்கு. என் பேட்ல ஆடுங்க. ஓகே ஸ்ட்ரைட் இன் தி ஹேண்ட். முடிச்சிருவாங்க. 10-22. எல்லாம் பேச கூடாது. ஓடு. ஓடலாம் ப்ரோ. வீட்டுக்கு போய் என்னடா புடுங்க போற? நீ தான வீட்டுக்கு போணும் சொன்ன மாதிரி இருந்துச்சு. இப்ப நான் சொல்றேன் இவன் அவர் 10:30 போறான். 8 மினிட்ஸ் ஓடலாம். அதான் பாடி எடுப்பான்.
ஓடிடலாம் 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 ரெண்டு வாங்க வாங்கிக்கோ வரலாம் வரலாம் ப்ரோ உரிச்ச கோழி மாதிரி வருவான் என்ன எதிர்பார்க்கற நீ அதான் எனக்கு புரியல என்ன இல்லனா இந்த இது அர்பன் கிளப்ல வீட்டுக்கே வந்து வெட்டுவாங்க ஆனா சைல்டு கட்டிங் ஆமா அதுவும் கொண்டாயிடா எப்பயில இருந்து கேக்குற அதுல ஒண்ணு நான் போய் பக்கத்துல ஹிந்திக்காரங்க இருக்காங்க தான் போவேன் 100 ரூபாய் கட்டிங் 100 சேவிங் 50 பாடி நம்ம பண்ண மாதிரியே இன்னொருத்த பண்ணுவோம் 6 நோ அந்த மேடு மேல பட்டது பால் ஃபீல்டர் கால் தான் சொல்லுவாங்க கடைசியா சும்மா ரவி மேட்ச் ஆகுது ஆஹா என்ன அருமையான ஹலோ யாரோ ஒரு என்னடா ஃபோன் பண்ணிருக்க மேட்ச் இல்லன்னு மட்டும் சொல்லுங்க ஏய் ஆமாடா இவன் இருக்கான்ல போடா ஓ அந்த மேடு மேல அங்கலாம் புடிங்கடா ஒத்துக்க மாட்டாங்கடா ஃபீல்டர் கால் போர் குடுறாங்களா போர் தான் சொல்றேன் ஆடு நல்லா இருக்கு சார் நல்ல ஷாட்ரா டேய் புரியல ஆள் இருக்கா வேணுமா புரியலடா சரி ஓகே கூப்பிடு சரி ஓகே 55 அடினோம் சரிடா சரிடா போட்டு சரி கோச்சுட்டாங்க கனவா இல்ல பவுலர் இல்ல அதான் கேக்குறேன் நான் போடுவேன்டா நான் உன்னை சேர்த்து தானா இன்னொரு பவுலர் கண்டிப்பா நீ போடுவேன் நான் சரிடா போட்டுருவோம் ப்ளூ கலர் சொக்கா போட்டு வந்து வருவான்னு சொல்ல வேண்டியதானே அவர் வாங்கி செலக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அது வந்து கூப்பிட்டான் அவர் போடல நான் யாரு திருப்பி அடிக்கிறேன் ஆட்டம் Dog அடிக்கிறீங்களா? அவுட் ஆயிடுறான் என்னாச்சு சீனா போ போ Come on, Ram. One special knock. 6 கொடுத்தாங்க 4 கொடுத்தாங்க சொன்னா பாத்தீங்களா பால் அவுட் கீழ போடு அவர் பார்க்கவே இல்லங்க அவரு பாலே பார்க்கல திரும்பியே பார்க்கல எப்படி 4 கொடுத்தாரு அவர் இப்படி இவ்வளவு தூரம் போனாரு இல்லடா பால் பார்க்கவே இல்ல கையில தான் போகுது இவன் வந்துட்டே இருக்கான் நான் இப்ப இந்த 6 கொடுக்க தேவையில்லை நான் பேசாம 4 அவர் மட்டும் எட்ஜ் ஆகும் பேட்ல இவன் என்னடா வரான் சாரி பேட்டிங்டா டேய் பேட்டிங்டா சரண். பேட்டிங் நடே Good one, Ra. Nice intent, Ra. Saran. Much needed runs. யாரு? அவன் என்ன பண்ண போறான்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு நான் ஒரு கேமியோ இப்படியே உட்கார வச்சுட்டு. மச்சான் பேட் தெரியாதா? எல்லாமே வச்சிருக்கீங்க ஏய், நல்ல பேட்டிங்ல சரண். ஆ 6 4 ஆ? அந்த பேட் அங்க இருக்கவங்க தான் சொல்லணும் அந்த பேட் 6 தான்டா அது அவர் பாலே பார்க்கல அவர் எப்படி 4 சொல்றாருன்னு எனக்கு புரியல அவர் ரொம்ப நேரமா அவருக்கு பால் வராம தான் இருந்துச்சு அவர் விழுந்த வேகத்துல வந்து அவரால ஓட முடியுதா மச்சான் பேட் இல்லையா உங்ககிட்டக்கா மச்சான் அப்படி வெயில்ல நில்ல கொஞ்ச நேரம் வெயில்ல நில்லு கொஞ்ச நேரம் ட்ரெயினா ஆமா லெக்ல ஒரு பால் இருந்துச்சுல அதுவே முடியாமல அப்ப நீ அவரை அடிக்க விட்டுறணும் அவர் தான் அடிக்க போறாரு அவர் அப்புறம் இந்த ஓவர் லூஸ் ஓவர் நீ அடிச்சிட்டு போய் அடிச்சிருக்கலாம் இந்த பாலையும் நீ கீழே ஏய் இல்ல நான் அவன் ரொம்ப கவர் காமிக்கிறானா நீ ஓபன் பண்ணி போன வால் போனல அதே மாதிரி இப்படி போயிருந்தா நீ அடிச்சிருக்கலாம் இது அங்க குத்துச்சு எவ்வளவு ப்ரோ ஓபன் பண்ண ஆனா அது உள்ள வந்துருச்சு ரெக்கார்ட் கமிட் ஆயிட்டோம் 44 55 44 and 44 balls. எவ்வளவு 44 யார் அடிப்பாங்க கிச்சன்ல வேலை செய்யற மாதிரி அடிக்கலாம் தான் யாரும் இல்ல இதுக்கு மேல தானே இருக்கு யாரு எங்க டீமோட இதுல தான்டா இருக்கு 6 மணிக்கு முன்னாடி அவனை பார்த்துட்டு சொல்றீங்க 6 மணிக்கு அப்புறம் ஒரு 3 விக்கெட்டுக்கு அப்புறமா ஒரு இல்ல ஆல் இருக்கு பிரவீன் ரோக்கர் பார்த்து பேசி
யாரு அவன் வந்துருவான் பாரு ஆடிட்டு இருக்குங்க. அவன் அதுக்கு தான் இத்தனை பேரை கட்ட சொல்றான். நவீன் தானே பிரவீன் ஆமா எனக்கு தெரிஞ்சு வர மாட்டாங்க. இல்ல அவர் வெள்ளண்டா நீங்க அடிதான் பாரு. கட்டுங்க. பேட்டிங்னா four bro ஒன்னாச்சா அடிக்கடி நேற்று ஒரு 74 நேத்து 75 போர் முடிச்சு ஒரு பாயிண்ட் முடிச்சு 44 44 ஒரு சிங்கிள் ஒரு 4 ஓகே அப்ப 42க்கு 50 52க்கு 50 42 50னா 7 ஒரு 50 இல்லையா? அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் பால் பிச் ஆஃப் தி பால் போய் அடிச்சலாம்னா தான் அது சைஸ். நீ அதான் சொன்ன மாதிரி நீ பால் போய மாட்டற ஆஃப்ல கிட்ட போக இந்த இடத்துல இருந்து அட்டெண்ட் பண்ற எல்லாத்தையும் மச்சான் நல்லா இருக்கு மச்சான். நீ அது நீ வந்து போல்டுக்கு பயப்படுறீனா அது போகாது. ஏன்னா 4வது 5வது போறது நல்லது. இந்த பாலே பாத்தீங்கன்னா நான் இன்னும் ஆஃப்ல வரும்னு போனா பிரஷர் நமக்கு மட்டும் நீ ப்ரீ டிட்டர்மைண்டா இருக்க. ஏன் அப்படி நினைக்கிறாங்க சொல்ல நீ ஒவ்வொரு பாலும் ஒவ்வொரு மாதிரி வரும். இல்ல இந்த பால் மாத்தி இருந்தாலும் அதே இடத்துக்கு தான் போயிருக்கு. இத்தனைக்கு போன பாலை விட இது இன்னும் ஈஸி பால். ஆமா பேச இல்ல அழகா பால் பார்த்து அடிச்சிருக்காங்க ஆக்சுவலா. நீங்க உள்ள வரும்போது நான் அடிக்கிறேன் அப்படினாரு. ஏன் அடிக்க போறேன் இதெல்லாம் பண்ண கூடாது அப்படினாரு. வேணாம் ப்ரோ மாட்டி இருந்துச்சுனா சரின்னு ஃபர்ஸ்ட் ஆடுவாங்க. சொல்லிட்டேன் வேணாம் ப்ரோ. ப்ரோ இப்படி போனோம்னா டைம் தான் எக்ஸ்பெக்டேஷன் ஏத்திக்காத தண்ணி எல்லாம் குடிச்சு. இல்லடா நான் சும்மா இதுக்காக அதுக்கு முந்தின அகத்தியா உள்ள போனா 30 நான் கண்டிப்பா அடிச்சு போடுறேன். அப்படியே ஃபர்ஸ்ட் ஆயிடுச்சு. படல நம்பிக்கை இருக்கு. ஆர்டின் ஃபர்ஸ்ட் போறோம். இந்த சைடு நம்ம சேஞ்ச் ஆகும். அதுலயே படலைங்கும்போது இறங்கி வராரு போறாரு. ரன்னிங்கடா பாய் சூப்பரா இப்படியே 2 ரன்ல நின்னுச்சு. அதுல நான் அடிக்கிறேன். அடிக்க போய் தான் உண்மையா சொல்றேன் நான். அப்புறம் அடிக்க விட்டுற எனர்ஜி இருக்காது. பவரா அடிக்க முடியாது. ஓட முடியல. தட்டி விட்டு ஓட முடியல. அதனால இதான் 5 மேட்ச்ல ஆடு 5 மாசம் 2 மாசம் வரும்ல. எது சொல்றற நம்ம இல்ல ஸ்ரீராம் அப்படியே ஓகே. இது கைத்து நிறைய ஃப்ரெண்ட் இல்ல. உங்களோடயாடா பொண்ணா இல்ல லேஸ் கட்டறானா அவர் கேக்குறாங்க. ஆமா உங்களோடயாடா பேட் தான் அப்படியே பேட் பண்ண சொல்றான். இல்ல இது பைஸ் இது ஒரு ரன் தான்டா கொடுத்திருக்கான். அப்படியே ஆனா பைஸ் இல்ல ஏடா ஒரு ரன் பேட் தான் ஒரு ரன் கொடுத்திருக்காங்கடா. 50 வந்துச்சான் சேஞ்ச் ஆயிச்சான். ஒரு ரன் கொடுத்துட்டாரு. சரி அடுத்து மாத்திட்டான் போய் மாத்திட்டான். ஏய் கேப்பா போயிடு முட்டான்னு நினைக்கிறேன். ஆடியா 4 போறா பாய். பேட்டிங் ப்ரோ. லெக் போய் மாத்திட்டான்டா. பேட்ல அடிச்சா 50 அது ஏனா லெக் பை தான். அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஏனா அம்பையர் வேற அவேன்னு சொன்னானே. இல்ல பேட் இல்ல சொன்னானே. அவன் ஒரு ரன் போட்டுட்டான். இது எங்கடே வாங்கி போடு. இதுங்க நான் எவ்வளவு பால் எவ்வளவு கிரீனுக்கு இது என்னது கிரீனுக்கு உனக்கு இருக்கு அதே பத்தட்ட கேட்காத. எங்க இருக்கு? இங்க இருக்கு 50 மேட்ச் இருக்கு. லவ் ஒன்னு ஒரு நேரம் அடியே 43. ஷாட் நைஸ் ஷாட். அதான் ஆடிட்டு இருக்காரு. இல்ல நான் பேஸ் போன விட்டது வாங்கிட்டு காம்பன்சேட் பண்ணு. எங்கட கொடுக்கல. அவர் பேட் எடுத்து இது எந்திரா அவர் பேட் எடுத்து அங்கதான் வச்சிருந்தார். இந்த பேக்ல பேக்லயே